गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दं व्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय. ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், அதாவது சித்திர மாதம், சுக்லபக்ஷம், ஏகாதசி திதி, மக நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 34வது தசகம் ஸ்ரீ ராமச்சரித்திரம். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இன்றைய தினம் காமதா ஏகாதசின்னு, இந்த ஏகாதசி அன்னைக்கு யார் உபவாசம் இருந்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவள் எல்லாருக்கும் பகவான் அவள் மனசில் என்னென்னலாம் மனசில் நினச்சிட்டு இருக்காளோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சு அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதாக ஐதிஹ்யம். அப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீராமச்சரித்திரத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இப்போ தான் 2 நாள் முன்னாடி ஸ்ரீராமநவமி நடந்தது. அன்றைக்கி பகவானை எல்லாரும் ஆராதிச்சாள். பகவான் எவ்வளவோ அவதாரங்கள் எடுத்தாலும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை ரொம்ப உசத்தியாக கவிகள் எல்லாம் சொல்லியிருக்காள். ஏன்னா ராமாவதாரத்தில் ராமர் மனுஷியனாகவே பிறந்து மனுஷியனாக நடந்து காமிச்சிருக்காள்.
ஆத்மானம் மானுஷம் மன்னியேங்கிறாள். ராமாயணத்தில் எல்லாரும் சொல்கிறாள், ஹே ராமா நீ நாராயணன்னு சொல்கிறாள். இருந்தால் கூட ராமர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் என்னை மனுஷனாக தான் நினச்சிக்கிறேன். நான் இந்த அவதாரத்தில் மனுஷனாக நான் அவதாரம் பண்ணி மனுஷனுக்குள்ளான குணங்களெல்லாம் நடப்பிச்சு காமிச்சிருக்கேன்னு சொல்கிறாள். ராமரை மரியாதை புருஷோத்தமன்னு சொல்கிறது. ஏன்னா அவர் தர்மத்துக்கு மீறி ஒன்றையும் செய்யது கிடையாது. தர்மத்துக்காகவே அவர் வாழ்ந்து காட்டின மாதிரி ஒரு ஆதர்ஷ புருஷனாக இருந்து இந்த பாரத தேசத்தில் எல்லா குழந்தைகளும் பிறந்த உடனேயே அப்பா அம்மா என்ன கதை சொல்லுவாள்னா ராமாயண கதையை எடுத்து சொல்லுவாள், ராமர் கதையை எடுத்து சொல்லுவாள். அப்படி ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணருடைய கதை, ராமருடைய கதை, இதெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தது தாத்பரியம் என்னென்னா, அந்த புராணங்கள் அந்த கதைகளெல்லாம் காதுக்கு சந்தோஷத்தை தரதோடு கூட மனசுக்கும் சந்தோஷத்தை தரும், நல்ல மனிதர்களாக உருவாக்கும். அதனால் இந்த ராமச்சரித்திரம் ரொம்ப வசத்தி. ராமாயணத்தை ரச்சனை பண்ண வால்மீகி அவர் தான் ஆதிகவின்னு சொல்கிறது. வால்மீகியை ஆதிகவின்னு சொல்கிறது. அந்த ஆதிகவியான வால்மீகி ராமாயணத்தை எழுதியிருக்காள். இந்த 2 எபிக்ஸை எல்லாரும் என்ன சொல்வாள்னா, லோகத்தில் எப்படி எலியட், ஆடசி இப்படிலாம் பெரிய பெரிய எபிக்ஸ் எல்லாரும் சொல்கிறாளோ இல்லையோ, அப்படி இந்தியா தேசத்தில் 2 கண்கள் மாதிரி 2 எபிக்ஸ், மகாபாரதம், ராமாயணம், இது 2யும் இதிகாசம்னு சொல்கிறது. இதிகாசன்னு இதி, இப்படி தான் இருந்தது இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டரி, அதுதான் இந்த ராமாயணமும் பாரதமும் மகாபாரதமும். அதில் இந்த ராமாயணத்தில் வசத்தியான கதை இது. அதை படிக்கிறதையே கண்களில் ஜலம் வரும். அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான ஒரு கிரந்தம். அந்த ராம அவதாரம் பண்ணத்தை பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொல்லிட்டு வராள். பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் ராமர் பிறந்ததே நவமி எண்ணிக்கை பிறந்திருக்காள். அதை வியங்கியமாக சொல்லணுங்கிறதுக்காக 9வது ஸ்கந்தம். இந்த 9வது ஸ்கந்தத்தில் ராமாயண சரித்திரத்தை எடுத்து சொல்கிறாள் பரீட்சித்துக்கு. எல்லா கதைகளும் சொல்கிற மாதிரி இல்லாமல் சுகர் இந்த கதையை ஆரம்பிக்கிறதையே ராமருக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார். அதை வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதரர் என்ன சொன்னால், கிரந்த கோட்டிபிராகீர்ணம் அத்புதம் ராம விக்ரமம் அத்தியாயத்வயதோ வக்ஷ்யன் ஏகஸ்லோகே நமஸ்யதி. ராமாயணத்தை சொல்கிற வழக்கம் என்னென்னா, 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்டது ராமாயணம். இந்த 100 கோடி ஸ்லோகங்கள் இருக்கப்பட்ட ராம கதையை 2 அத்தியாயத்தில் சுகர் என்ன 7 நாளுக்குள்ள பரீட்சத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி ஆனோம். இவர் ராமாயணத்துக்கு மாத்திரம் 100 கோடி சொல்லிட்டு இருந்தால் 7 நாள் ஆயிடும். அதனால் 7 நாளுக்குள்ள கதையெல்லாம் சொல்லணும், எல்லா அவதாரங்களையும் சொல்லணும், எல்லா உபதேசங்களையும் சொல்லணுங்கிறதுக்காக அவசரமாக சொல்லிட்டு வராள் சுகாச்சாரியாள். அப்போது ராமச்சரித்திரத்துக்கு 2 அத்தியாயத்தில் சொன்னாள். இந்த 2 அத்தியாயத்தில் சுருக்கமாக சொன்னதை இன்னும் சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் சொல்லி ராமருக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறாள்ங்கிறாள் ஸ்ரீதரர் வியாக்கியானத்தில் சொல்கிறாள். ஏன்னா இந்த 2 அத்தியாயத்தையும் ராமநவமி அன்னைக்கு நான் வாசித்த போது முதல்ல ஆரம்பிக்கிறதையும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார், அத்தியாயம் முடியறதையும் மறுபடியும் ஒரு தடவை ராமருக்கு நமஸ்காரம் பண்ணுறார் சுகாச்சாரியால். ஏன்னா அப்போ ஏற்பட்ட புண்ணிய புருஷன் ராமன். அவனுடைய கதையை அதே மாதிரி அவர் எப்படி 2 அத்தியாயத்தில் சொன்னாரோ அதே மாதிரி பட்டத்திரியும் இந்த 2 அத்தியாயங்களில் ராமச்சரித்திரத்தை எடுத்து சொல்கிறாள் உருக்கமாக. அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹா. ஸ்ரீ சுகர் 9வது ஸ்கந்தத்தில் ராமச்சரித்திரத்தை சொல்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறார்னு சொன்னேன். அந்த ஸ்லோகம் என்னன்னா, குருவர்த்தே தியக்தராஜ்யோ வியச்சரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாஹ பாணிஸ்பர்ஷாக்ஷமாபியாம் மிருஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம் வைரூப்யாச்சூர்பணக்யாஹ பிரியவிரஹருஷாரோபித ப்ரூ விஜృంభ த்ரஸ்தாப்தி பத்தசேதுः கலதவதஹனः கோசலேந்திரோ அவதான்னः பாகவதம் 9வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் இது. அங்கே பரீட்சித்துக்கு சொன்ன ஸ்லோகம் இது. ஒரே ஸ்லோகத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறாள். ராமாயணம் முழுக்க வந்து கொடுத்து இந்த ஸ்லோகத்தில்
எந்த ராமன் அப்பாவான தசரதருடைய வாக்கியத்தை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக பிதிருவாக்கியம் பரிபாலனம் பண்ணாலோ, குருவர்த்தே தியக்த ராஜ்யா, விஷாலமான ராஜ்யத்தை அப்பாவனுடைய சொல்ல சத்தியமாக்கணுங்கிறதுக்காக பரித்தியாகம் பண்ணாள் சுவாமி. குருவர்த்தே தியக்த ராஜ்யோ பண்ணிவிட்டு என்ன பண்ணாள், வியச்சரதனுவனம், ரொம்ப கொடிய காட்டு, கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காடு, அங்கே நடந்தாள். அங்கே எப்பேற்பட்ட கால்கள்லாம் நடந்தாள். பத்மபத்பியாம், நல்ல தாமரை பூ போன்ற மிருதுவான கால்கள் அது. அந்த கால்களில் செருப்பு கூட போடல, ஏன்னா செருப்பை கூட எடுத்துனுட்டான் தம்பி பரதன். பாதரட்சையே வாங்கி அண்ணா நான் வச்சுக்கிறேன், இதுக்கு பூஜை பண்ணுறேன்னு சொல்லி பாதரட்சையும் எடுத்துவிட்டான். அப்போ வெறுங்காலால் நடந்து போனால் கல்லுலேயும் முள்ளுலேயும். வியச்சரதனுவனம் பத்மபத்பியாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷா க்ஷமாபியாம். அப்பொழுது கால் வலிச்சதுன்னா காலில் இருந்த முள்ளெல்லாம் எடுத்து காலெல்லாம் தடவி கொடுக்கறதுக்காக அந்த சீதாதேவி தன் பிரிய பத்னியான சீதை கால்களை பிடிச்ச போது அந்த கால்கள் வலிச்சுதான் அவள் பிடிக்கிறது. மிருஜித பதருஜோயோ ஹரீந்திரானுஜாபியாம். அதற்கு பிறகு இவர் காட்டில் நடந்தபோது அந்த கால்களை தன் தம்பியான லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் பிடிச்சு விட்டாள். அப்பேற்பட்ட பாதங்கள் அது. வைரூப்பியா சூர்பணக்கியாக. அப்பொழுது காட்டில் என்ன நடந்தது, சூர்பணக்கேன்னு ஊற்றி வந்தாள், அவளை விரூபகரணம் பண்ணான் லக்ஷ்மணன். அதன் காரணத்தினால ராவணன் கோபமடைஞ்சு பிரிய விரகருஷா சீதையை அபகரிச்சுட்டு போனான். அது அந்த தாபத்தினால தேவியை விட்டு பிரிய முடியாமல் ரொம்ப துக்கப்பட்டாள் சுவாமி. மனுஷன் மாதிரி அழுதார். பிரிய விரகருஷா ஆரோபித ப்ரூ விரும்ப. உடனே ராவணனோட கூட சண்டை போடணுங்கிறதுக்காக, சமுத்திரத்தை தரணம் பண்ணணுங்கிறதுக்காக சமுத்திரராஜனை நோக்கி அப்படி புருவத்தை கூட்டி கோபிச்சின்றாள். பயந்து போனாலாம். திரஸ்தாப்தி, சமுத்திரராஜா பயந்து நடுங்கினான். அதன் காரணமாக பத்த சேது, பெரிய ஒரு பிரிட்ஜ் போட்டாள். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கைக்கும் நடுப்புற ஒரு ராமசேது, பெரிய பிரிட்ஜ், அதை கட்டினாள். பத்த சேது கலதவதகனா, பெரிய சண்டை போட்டாள். சண்டை போட்டு ராவணன் கும்பகர்ணன் இவாள் எல்லாரையும் பந்து மித்ராளோடு கூட அழிப்பதற்காக இருந்த காலாகினி, பெரிய காட்டு தீ மாதிரி இருந்திருக்காள் சுவாமி. கலதவதகனா, அப்பேற்பட்டவர் ராவணனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு சீதையோடு கூட தம்பி லக்ஷ்மணனோடு கூட திருப்பி அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண பிரபு கோசலேந்திரோ அவதான்னா. அப்பேற்பட்ட பட்டாபிராமனான கோசலேந்திரனான ராமன், அவனுக்கு நமஸ்காரம், அவன் நம்மளெல்லாம் காப்பாற்றட்டுங்கிறாள். அப்பேற்பட்ட வசத்தியான மங்களமான ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ராமச்சரித்திரத்தை ஆரம்பித்தாள். ஒரே ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். அது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் நான். இப்பொழுது இந்த முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். கீர்வாணை அத்தியமானோ தசமுக நிதனம் கோசலேஷு ரிஷ்யசிருங்கே புத்ரீயாம் இஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம் தத்புக்த்யா தத்புரந்த்ரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்பா சுஜாதோ ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னா. கீர்வாணை, எல்லா தேவதைகள்னாலையும் பிரார்த்திக்கப்பட்டார் மகாவிஷ்ணு. வைகுண்டத்தில் க்ஷீராப்தியில் பகவானை போய் எல்லா தேவதைகளையும் பிரார்த்திச்சிருந்தாள். எங்களால் தாங்க முடியல, இந்த கும்பகர்ணன் ராவணன் இவா ரெண்டு பேரும் பண்ணுற அட்டூழியங்கள் எங்களால் தாங்க முடியல, நீங்கள் தான் காப்பாற்றணும். அந்த 10 தலை ராவணனை நீங்கள் எப்படியாலும் அவதாரம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி எங்களெல்லாம் ரட்சிக்கணும்னு வேண்டின்றாள். அப்படி வேண்டின்றதுக்காகவே என்ன பண்ணாள் சுவாமி, கீர்வாணை அத்தியமானா, தேவதைகளால் பிரார்த்திக்கப்பட்ட நாராயணன் தசமுக நிதனம் 10 தலை ராவணனை சம்ஹாரம் பண்ணுங்கிறதுக்காக கோசலேஷு ரிஷ்யசிருங்கே, கோசல நாட்டில் கௌசல்யக்கு பிள்ளையாக தசரதனுக்கு பிள்ளையாக பிறக்கணுங்கிறதுக்காக மனசில் நினச்சிட்டு புத்ரியாம் இஷ்டிமிஷ்டுவா. அப்போ என்ன பண்ணான் தசரதன், அவனுக்கு குழந்தைகள் இல்லைங்கிறதுனால ரிஷ்யசிருங்கருங்கிற மகரிஷி அவர் மூலமாக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினான்.
ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணி அந்த யஜ்ஞத்தின் மூலமாக எனக்கு என் பத்னிகளுக்கு குழந்தைகள் உண்டாக வேண்டும் என்பதாக பிரார்த்திச்சிருந்தான். அதுபடி புத்திரகாமேஷ்டியாகம் நடந்தது. புத்ரீயாம் இஷ்டிம் இஷ்டுவா, புத்திரகாமனான அந்த தசரதன் ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணான். அந்த யஜ்ஞத்தில் தோன்றின பிரபு ததுஷி தசரத க்ஷ்மாபிருதே பாயசாகிரியம், உத்தமமான ஒரு பாயசத்தை எடுத்து கொண்டு வந்தாள். அந்த யஜ்ஞத்துலேருந்து வந்த நாராயணமூர்த்தி யஜ்ஞமூர்த்தி அதை கொண்டு கொடுத்தாள். தசரதன்கிட்ட கொடுத்து உங்கள் பத்னிகிட்ட சரியா நீ எடுத்து கொடுக்கணும்னாள். தத்புக்தியா தத்புரந்திரீஷ்வபி திஸ்ருஷு சமம், இந்த 3 பத்னிகளுக்கும் சமமாக பாகம் பண்ணி கொடுத்தாளாம் தசரதர். அதை சாப்பிட்டாள் அந்த 3 ஸ்திரீகளும். தத்புக்தியா தத்புரந்திரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்ப்பா சுஜாதா, அவள் 3 பேருடைய குக்ஷீலியும் நீங்கள் கர்ப்பத்தில் உண்டானேளே, உண்டாய் என்னவானேள்? ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னாம்னா, ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னங்கிறதான பேரோடு கூட 4 குழந்தைகளாக நீங்கள் அவதாரம் பண்ணேளே ஹே பிரபு நாராயணா, ஹே குருவாயூரப்பா ஆச்சரியப்படுறாள் பட்டதிரி. இந்த முதல் ஸ்லோகத்தில் ராமாவதார கட்டம். வால்மீகி ராமாயணத்தில் ராமாவதாரம் வருது பாலகாண்டத்தில் 18வது சர்க்கத்தில் வருது. 18 நாளே ஜெயப்பிரதம், எல்லாமே 18ன்னு. மகாபாரத போர் 18 நாள், மகாபாரதத்தில் எத்தனை பருவானா 18. அங்கே 18 நாள் யுத்தம். பகவத்கீதைக்கு அத்தியாயம் 18. 18ங்கிற நம்பரை திருப்பி போட்டோம்னா கடப்பயாதி சங்கியப்படிக்கு ஜெயம்னு வரும், ஜெயன்னு வரும். ஜெயங்கிறது தான் கடப்பயாதி சங்கியப்படிக்கு 18ங்கிற நம்பர். அப்போது இதே மாதிரி ராமாவதாரத்தில் 18வது சர்க்கத்தில் கொண்டு வச்சிருக்காள் வால்மீகி. இதெல்லாம் சக்தியாக வியங்கியமாக வச்சிருக்காள். அப்படி கீர்வாணை அர்த்தியமானோ தசமுக நிதனம் கோசலேஷு ரிஷசிருங்கே புத்ரீயாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரத க்ஷ்மாபிருதே பாயசாகிரியம் தத்புக்தியா தத்புரந்திரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்ப்பா சுஜாதோ ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னாம்னா. வசத்தியான முதல் ஸ்லோகம் இன்னைக்கு இது. அடுத்தாப்புல 2வது ஸ்லோகம். கோதண்டி கைஷிகஸ்ய க்ரதுவரமவித்தும் லக்ஷ்மணேன அனுயாதோ யாதோ பூஸ்தாதவாச்சா முனி கதிதம் அனுத்வந்த்வ சாந்தாத்வக்ஷேதः நிருணாம் த்ராணாய பாணைः முனிவச்சன பலாத் தாட்டகாம் பாட்டயித்வா லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம் முனிவனமகமோ தேவ சித்தாசிரமாக்கியம். பிறந்த குழந்தைகள் 2 பேரையும் உடனேயே விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட குழந்தைகளை அழிச்சின்னு போனால் யாக சம்ரக்ஷணத்துக்குன்னு சொல்கிறார் இங்கே. அதே மாதிரி தான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துலையும் சொல்லியிருக்காள். குழந்தைகள்லாம் ஜனிச்சாள், நன்னா அழகாக வளர்ந்துன்னு வந்தாள்னு சொல்லிவிட்டு அதே சர்க்கத்தில் உடனே விஸ்வாமித்திரர் வந்தார் குழந்தைகளை அழிச்சின்னு போகிறதுக்கு யாக சம்ரக்ஷணத்துக்குன்னுட்டு சொல்கிறார் வால்மீகி. என்ன காரணம்னா, பிரம்மனிஷ்டரான வால்மீகிக்கு இந்த கட்டத்தை அது சீக்கிரமாக சொல்லணும்னு ஆசை. அதனால் அதே 18வது சர்க்கத்துலேயும் சொல்லிவிட்டாள் இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் அழிச்சின்னு போகிறதுக்கு வந்தார்னுட்டு. அதே மாதிரி இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள் யாகத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் தாட்டகையை வதம் செய்தும். இதெல்லாம் இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கோதண்டி கைஷிகஸ்ய கிரதுவரம் அவித்தும், கைஷிகஸ்ய கிரது வரம் அவித்தும், அவனா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். அவர் பண்ணுற கிரதுவரம் உயர்ந்த ஒரு யஜ்ஞம் பண்ணுறதெல்லாம் நாசம் பண்ணிகிட்டே இருக்கான் ராட்சசங்கள்லாம் காட்டல. அதை காப்பாற்றி யாகத்தை சம்ரக்ஷணை பண்ணி யாகத்தை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் ஒரு வியாஜமாக வச்சுருந்து வந்தார் அங்கே தசரதர்கிட்ட. ராமனையும் லக்ஷ்மணனையும் அழிச்சுன்னு போகணுன்னுட்டு. அப்போது ரொம்ப வருத்தப்பட்டார் தசரதர். என்னுடைய குழந்தை ராமன் ஊனஷோடச வருஷோமே, ரொம்ப சின்ன பையனாச்சே, இன்னும் அவனுக்கு மீசை கூட முளைக்கலையே, அவனை போய் நீங்கள் அழிச்சுன்னு போகிறீங்கிறீங்களே, நான் வரட்டுமான்னார்.
நீர் வராதியும்ட்டார் அவர். இந்த 2 குழந்தைகள் தான் என்னை என்னுடைய யஜ்ஞத்தை சம்ரட்சிக்கணும் அப்படின்னு அழிச்சுன்னு போகிறேன் நாள். ஆனால் அதுக்கு வியங்கியமாக அர்த்தம் சொல்லுவாள் எல்லாரும். என்னென்னா, விஸ்வாமித்திரர் இதே வம்சத்தில், இதே சூரிய வம்சத்தில் வந்த ஒரு மகாராஜா, ஹரிச்சந்திரன் பேர். அந்த ஹரிச்சந்திரனை படாத பாடுபடுத்தி வச்சு ஹரிச்சந்திரனுடைய ஆம்படையாளையும் அவனையும் பிரித்து வச்சாள், தம்பதிகளை பிரித்து வச்சாள். அது இந்த மகாபாபம் போகணுங்கிறதுக்காக அதே வம்சத்தில் வந்தவாளுடைய இன்னொரு சந்ததியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால் ராமருக்கு, லக்ஷ்மணருக்கு, பரத சத்ருக்னாதி வாளுக்கெல்லாம் நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறத மனசில் வச்சுட்டு, அதோடு கூட அவர் விஸ்வாமித்திரர் இப்போ பிரம்ம ரிஷியாக இருந்தால் கூட முன்னாடி பெரிய ராஜாவாக இருந்திருக்கார் அவர். அது ஒரு பெரிய கதை. அவருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை ஏற்பட்டு அதன் பிறகு தான் விஸ்வாமித்திரர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ராஜாவாக இருந்தவர் பிரம்ம ரிஷியாக போனார். அப்போது ராஜாவாக இருந்தபோது அவருக்கு எல்லா விதமான அஸ்திரங்களும் தெரியும். எல்லா விதமான யுத்தத்துக்கு உள்ளான அஸ்திரங்கள் எல்லாம் கையில் வச்சுருக்கார் அவர். மந்திரங்கள்லாம் தெரியும் அவருக்கு. அது எல்லாத்தையும் ராமருக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஏன்னா ராமர் பிறந்த காரணமே தேவதைகளுக்கெல்லாம் அனுகூலமாக தசமுகனான ராவணனை கொல்லணும், ராட்சசாலனா கொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்காள் சுவாமி நாராயணன். அவருக்கு உபகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா அஸ்திரங்களையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் யோசனை பண்ணிவிட்டு அவர் தசரதங்கிட்டேருந்து அழிச்சுன்னு போனார் ராமரையும் லக்ஷ்மணரையும். அதனால் ராமர் அவள் அம்மா என்ன பண்ணால், அம்மாவுக்கு தெரியும் கௌசல்யக்கு. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து இவா 2 பேரையும் அழிச்சுன்னு போகிறேன்னு சொன்னோடனே அங்கே தயாராக அம்மா வச்சுருந்தாலாம். இந்த குழந்தைகளுக்கு கண்ணில் மையெல்லாம் தடவி அழகாக அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி கையில் ஒரு கோதண்டத்தையும் கொடுத்தாலாம். கோதண்டம்ங்கிற வார்த்தைக்கு லாங் போன்னு அர்த்தம். போவில் 2 வெரைட்டி இருக்குது. சின்ன போ ஒன்று உண்டு, 6 உயரத்துக்கு இருக்கும் ஒரு போ. நீங்கள் பார்த்துருக்கலாம், கோதண்டராமருடைய படத்தை பார்த்தா அவருடைய உயரத்துக்கு சரியாக இருக்கும் ஒரு போ, ஒரு வில்லு. அந்த வில்லு இருக்கே, அதுக்கு பேர் கோதண்டம்னு பேர், ஜெனரிக் நேம் அது. ஆனால் ராமர் அதை எப்போதும் கையில் வச்சுருந்தனால அவருக்கு, அவர் வச்சுட்டுருக்கிற அந்த வில்லுக்கு பேரே கோதண்டம்னு ஆயிடுச்சு. கோதண்டராமன்னே அவருக்கு பேர் ஆயிடுச்சுன்னே. கோதண்டி பெரிய வில்லை வச்சுட்டு கைஷிகஸ்ய விஸ்வாமித்திரருடைய கரத்து வரம் நல்ல வசந்தியான ஒரு யாகம் பண்ண போகிறாள். அதாவித்தும் காப்பாற்றுறதுக்காக லக்ஷ்மணே நான் யாத்தோ. ராமர் எப்போதும் லக்ஷ்மணனோடு கூடத்தான் போகிறான். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி வாய்கொள்ளாமல் சொல்லியிருக்காள் இந்த 2 குழந்தைகளையும் பற்றி. அவர் சொல்கிறாள், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா பஹி பிராணைவா பரஹா. பஹி பிராணைவா அபரஹா நாள். ராமருக்கு உடம்பு தான் அவர்கிட்ட இருக்கே தவிர அவருடைய பிராணன் இருக்கே அது வெளியில் சஞ்சாரம் பண்ணுமா. இந்த லக்ஷ்மண சுவாமி தான் அவருடைய வெளியில் இருக்கப்பட்ட பிராணன்கிறார் வால்மீகி. அப்படி 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாளாம். அவருக்கு தூக்கம் கூட வராதான் 2 பேரும் சேர்ந்து படுத்துக்கலேன்னாக்க. அப்படிலாம் வால்மீகி வர்ணிச்சிருக்காள் அவள் ராமாயணத்தில். அப்படி லக்ஷ்மணனோடு கூட இந்த ராமர் கோதண்டத்தை எடுத்துன்னு போனார். கோதண்டி கைஷிகஸ்ய கிரதுவரமவித்தும் லக்ஷ்மணேன அனுயாத்தோ யாத்தோ பூஹு தாத்தவாச்சா முனிகதிதம் அனுத்வந்த்வ சாந்தாத்வகேதா. இங்கே இன்னொரு தடவை சொல்கிறாள், தாத்தவாச்சாங்கிறாள். என்ன அப்பா சொன்னதை கேட்கணுங்கிறதுக்காக அப்பா போன்னு சொன்னாள் அவளோட. அதுக்காக கடைப்பிடிச்சான் ராமன்கிறாள். என்னத்தன்னா வெங்கியமாக இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு பழக்கம் வந்து கொடுத்தான். அப்பா சொன்னதை கேட்கறதுங்கிற பழக்கம் இருக்கே, அது ராமருக்கு அத்தனை சின்ன வயசில் வந்து பின்னாடி எது அயோத்தியா காண்டத்தில் சொல்ல போகிறாள். ராமன் அந்த அப்பா சொன்னார்னு சொல்லப்பட்ட செய்தியை கைகேயி சொன்னபோது உடனே அதை தலைமையில் வகித்து அவர் பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ண பிரபு. அதனால்தான் இன்றைக்கும் அவரை படத்தை வச்சு நம்மளாம் பூஜை பண்ணுறோம். அப்படி தாத்தவாச்சாங்கிறாள். இங்கே பட்டதிரி வாய் கொள்ளாமல் சொல்கிறாள், அப்பா சொன்ன சொல்லுபடிக்குங்கிறாள். யாத்தோ பூஹூ தாத்தவாச்சா முனி கதிதம் அனுத்வந்த்வ சாந்தாத்வகேதா. முனி கதிதம் அங்கே விஸ்வாமித்திரர் சொன்னபடிக்கு அவர் உபதேசிச்சிருக்காள். என்ன சொல்லியிருக்காள்? சாந்தாத்வகேதா. என்ன குழந்தைகள் அழிச்சுன்னு போகிறார் விஸ்வாமித்திரர், சின்ன பசங்க. அவர் டம்னு நடந்து போயிட்டு இருக்கார் மைல் கணக்கில். இந்த குழந்தைகளுக்கு எப்படி நடக்க முடியும்? களைப்பு வந்துடுமே. அதுக்காக 2 உயர்ந்த மகாமந்திரத்தை எடுத்து சொன்னாலாம்.
பலா அதிபலான்னு 2 மந்திரங்கள். அந்த 2 மந்திரத்தையும் நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அது என்னென்னா பெரிய குரு மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய மந்திரம் அது. அது வேறு ஒன்றும் இல்லை, காயத்ரி மந்திரத்தையே பதத்தை வேறு வேறு மாதிரி பிரித்து அதை உள்ளே போட்டிருக்காள். பலா அதிபலான்னு 2 மந்திரம். இந்த பலா அதிபலா 2 மந்திரம் இருக்கே, அதை யார் உபதேசம் பண்ணப்பட்டு அதை அனுஷ்டானம் பண்ணுறாளோ அவளுக்கு களைப்பே வராது, துளி கூட களைப்பு இருக்கிறதாவே தெரியாது, அவளுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, சிரமம் இருக்காது, இதெல்லாம் இருக்காதான். அதனால அந்த பலா அதிபலான்னு 2 மந்திரங்களை உபதேசம் பண்ணாளுங்கிறத சொல்கிறாள் பட்டதிரி. முனி கதீதமனுத்வந்த்வ சாந்தாத்வகேதா நிருணாம் திராணாய பாணைஹி முனிவச்சன பலாத் தாட்டகாம் பாட்டயித்வா. தாட்டகேங்கிற கொடிய ஸ்திரீ, அவள் இந்த யாகத்தை அதுக்கு பிரதிகூலமாக அவள் வந்தாங்க. தாட்டக, மாரீச்சன், தாட்டக, எல்லாரும், சுபாகு எல்லாரும் வந்தாளுங்க. வழக்கமாக அவள்லாம் யாகங்கள் பண்ணுற இடத்துல இருந்தால் அதை கெடுத்து விட்டு போடுவாள். அப்போ நிருணாம் திராணாய, ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமா, அவள்லாம் காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தோடு கூட யாக சம்ரக்ஷத்தனை பண்ணணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் சொன்னபடிக்கு இந்த தாட்டகேங்கிற ஸ்திரீயை வதம் பண்ணாள். இது எதுக்காக சொல்லியிருக்காள்னா, தீட்சிதர் அனந்தராம தீட்சிதர் அவருடைய பாஷ்யத்தில் எழுதுகிறாள், நம்ம சாஸ்திரப்படிக்கு ஸ்திரீகளை ரொம்ப மரியாதையோடய வச்சுக்கணுமாம். ஸ்திரீகளை ஆற்றுல யார் ஒருவன் மரியாதையோடையும், மரியாதைன்னு அவளுக்கு தினம் காலம் எழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லலை, கிவ் டியூ ரெஸ்பெக்ட், அவளோட கூட பகிர்ந்துட்டு அவளை அன்பாக வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஸ்திரீகள்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு இது டாலிபான் மாதிரி ஸ்திரீயை போய் அடித்தாரேன்னாக்கா அதுக்கு காரணம் இருக்குன்னாள். இவள் ஸ்திரீ ரூபத்தில் இருக்காளே தவிர ஸ்திரீக்குள்ளான குணங்கள் கிடையாது அவளுக்கு. இந்த தாட்டகிக்கு ஸ்திரீ ரூபத்தை போட்டுன்னு வந்த ஒரு அரக்கி அவள். அவள் மனசெல்லாம் வைஷமியம் இருக்கும், எல்லாரையும் துன்புறுத்துறது தான் அவளுடைய பிரைமரி கோல். அப்பேற்பட்டவாளை நீ வதம் பண்ணலாம்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரம். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அதை வதம் பண்ணிவிடலாம். அதனால் இந்த ஸ்திரீயை வதம் பண்ணலான்னு சொல்லியிருக்கார் அவர் குரு விஸ்வாமித்திரர். அவர் சொன்னபடிக்கு தாட்டகையை வதம் பண்ணாள். தாட்டகாம் பாட்டயித்வா, அதோடு கூட அங்கே சுபாகு, மாரீச்சன் 2 ராட்சசம் வந்திருந்தான் அவளுக்கு அசிஸ்டண்ட்டு, டெப்புட்டி. அதில் மாரீச்சனை மாத்திரம் விட்டு வச்சார். ஏன்னா இவன் பின்னாடி ராமாயணத்துக்கு உதவுவன், ஏன்னா அவன் தான் பின்னாடி மாயமானாக வரப்போகிறான், அவனை அப்புறம் சம்ஹாரம் பண்ண போகிறார். அதனால் அவனை ஒரு பானம் போட்டு 7 சமுத்திரத்துக்கு அண்ணனை கொண்டு தள்ளினார், உசுரோடு விட்டார். அந்த சுபாகுவை கொண்டு விட்டார், தாட்டகையும் கொண்டு விட்டார் சுவாமி. அப்படி யாக சம்ரக்ஷணம் பண்ணாலாம். நிருணாம் திராணாய பாணைஹி முனிவச்சன பலாத் தாட்டகாம் பாட்டயித்வா லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம். அந்த விஸ்வாமித்திரர்கிட்டேருந்து எல்லா விதமான அஸ்திர ஜாலம் நாள், ஆல் த வேரியஸ் அஸ்திரங்கள், அஸ்திர கூட்டங்கள் அதெல்லாம் அவர்கிட்டேருந்து எடுத்துட்டாள். விஸ்வாமித்திரர் அவருக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ணினாள் எல்லா அஸ்திரங்களையும், பிரம்மாஸ்திரம், வாயுவாஸ்திரம், அக்னியாஸ்திரம், இப்படி எல்லாம். அதெல்லாம் வச்சுட்டு தான் ராமர் சண்டை போட போடார் ராவணனோடு கூட யுத்த காண்டத்தில். அதுக்காக முன்னாடியே பாலகாண்டத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் வாங்கி நுட்டாள் அனுகிரகத்தோடு கூட. லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம் முனிவனமகமோ தேவ சித்தாசிரமாக்கியம். உசத்தியான சித்தாசிரமங்கிற ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தாள். அங்கே முனிவர்களோடு கூட யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணி, தாட்டகையை வதம் பண்ணி, சுபாகுவை வதம் பண்ணி, மாரீச்சனை அடித்து துரத்தி அவர் சித்தாசிரமத்துக்கு சேர்ந்தாள். உசத்தியான சித்தாசிரமம். அப்பேற்பட்ட இந்த 2வது ஸ்லோகம் இது. கோதண்டி கைஷிகஸ்ய கிரதுவரமவித்தும் லக்ஷ்மணேன அனுயாதோ யாதோ பூஹு தாத்தவாச்சா முனி கதிதமனுத்வந்த்வ சாந்தாத்வகேதஹ நிருணாம் திராணாய பாணைஹி முனிவச்சன பலாத் தாட்டகாம் பாட்டயித்வா லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம் முனிவனமகமோ தேவ சித்தாசிரமாக்கியம். அழகான இந்த 2வது ஸ்லோகம். அடுத்த 3வது ஸ்லோகத்தில் ராமனுக்கு
விஸ்வாமித்திரருடைய அனுகிரகத்தினால அவருக்கு விவாகமாச்சு. ஜனகருடைய பொண்ணான ஜானகி சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிற வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். அதோடு கூட ராமரோடு கூட அவருடைய பிராத்தாக்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாள். சமஸ்கிருத பாஷையில் பிராத்தானா பிரதர்னு அர்த்தம், சகோதரன்னாலும் பிரதர்னு அர்த்தம். சக உதரம் ஜாயத்தே இது சகோதரா. ஒரே அம்மா வயத்தில் பிறந்திருந்தா அவளை சகோதராள்னு சொல்லணும். ஆனால் 2 வெவ்வேறு அம்மா வயத்தில் பிறந்த கசின்ஸ் இருந்தான்னா அவளை பிராத்தான்னு சொல்லணும், சகோதராள்னு சொல்லப்படாது. அப்படி ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுனர் இவா எல்லாரும், லக்ஷ்மணர் சத்ருகுனர் இவா 2 பேரை தவிர பாக்கி எல்லாரும் பிராத்தாக்கள். லக்ஷ்மணனும் சத்ருகுனனும் ஒரே அம்மா வயத்தில் பிறந்தவா, சுமித்திரையனுடைய வயத்தில். அதனால் அவா சகோதராள், பாக்கி எல்லாரும் பிராத்தாக்கள். அதனால் இந்த 4 பிராத்தாக்களும் அவளுக்கு கல்யாணமான வைபவத்தை இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். மாரீச்சம் திராவைத்வா மகசிரசி சரைஹி அந்யரக்ஷாம்சி நிக்ரன் கல்யாம் குர்வன்னஹல்யாம் பதி பதரஜசா பிராப்ய வைதேகேகம் பிந்தானச்சாந்திரச்சூடம் தனுரவனிசுதாம் இந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்த்வம் த்ரிபிதபி ச சமம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அங்கே யாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட ராமர் தாட்டகையை வதம் பண்ணார்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். இப்பொழுது மாரீச்சம் திராவயித்வா, அவளோடு கூட வந்த ராட்சசன் 2 பசங்க, மாரீச்சன் ஒருத்தன், சுபாவுன்னு ஒருத்தன். அந்த மாரீச்சன் திராவயித்வா, மாரீச்சனை கொல்லலை, அவனை பானங்கள்னால அடித்து விரட்டினாள். அவன் ஓடிவிட்டான். மகசிரசிசரை அந்நியரக்ஷாம் நிக்னன்னு கூட வந்த எல்லா டெபுட்டி அசிஸ்டண்ட் எல்லா ராட்சசாலையும் கொன்னார் ஒரே பானத்தினால. ஷரைஹி அந்நியரக்ஷாம்சி நிக்னன்னு வில்லு எடுத்து அம்பை எடுத்து பூட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாரையும் அடித்து துரத்தினாள், அடித்து வதம் பண்ணாள். கல்யாம் குர்வன் அகல்யாம் பதி பதரஜசா பிராப்ய வைதேகேகம். அப்பொழுது அங்கே போயிட்டே இருக்கிறத, அங்கே ஒரு பர்ணசாலை, அந்த இடத்துல அகல்யேங்கிற ஒரு மகா பதிவிரத்தை முன்னாடி பண்ண ஒரு காரணத்தினால அவள் அங்கே கல்லா கடற்கால் கௌதம முனிவருடைய பத்னி அவள் அகல்யே. அது ஒரு தடவை அவர் மனசு விகல்பமாகி அவள் பண்ணின பாப்பங்கள்னால அவளை கல்லா இருக்கணும்னு சபிச்சு வச்சுட்டு போனார் அவளுடைய பர்த்தாவான கௌதம முனிவர். அப்பொழுது அவள் பரிசுத்தியாக எப்பொழுதும் ராமர் வரப்போகிறார், அவர்னால நம்ம பாப்பங்கள்லாம் போக போகிறதுங்கிறதா நினச்சின்னு அங்கேயே இருக்கலாம். அப்பொழுது காட்டினார் விஸ்வாமித்திரர், அப்பா மகாபதிவிரதையவள், இவளுடைய கல் இங்கே இருக்கு, நீ உன் காலை தூக்கி வெயினாள். அப்போ காலனுடைய தூசி பட்டோடனே அவள் உடனே எழுந்திருந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணாள் ராமரை. ஆஹா, என் பாப்பங்களெல்லாம் போயிடுத்து, ரொம்ப நான் பிராயஷ்சித்தமாய் ஆயிடுத்து எனக்குன்னு கல்லா கடந்த அந்த அகல்யே மறுபடியும் புனகா எழுந்திருந்து ராமரை பூஜை பண்ணாள். அந்த இடத்த சொல்கிறாள் இங்கே, கல்யாம் குர்வன் அகல்யாம் பதி பதரஜசா பிராப்ய வைதேகேகம். இப்படியாக நடந்து போய் அந்த மிதிலேங்கிற இடத்துக்கு போனாள். மிதிலேங்கிற இடத்துல ஜனகருடைய வீடு. ஆனால் பட்டத்திரி இங்கே ஜனகருடைய வீட்டில் போய் சேர்ந்தார்னு சொல்லலை, வைதேகேகம் வைதேகன்கிறாள். ஏன்னா விதேக நாட்டு அரசன் அவன் வைதேகன். ஆனால் வைதேகங்கிற பதத்துக்கு சமஸ்கிருதத்தில் 2வது அர்த்தம், யார் ஒருவனுக்கு தேகத்து மேலே அபிமானம் இல்லாதவனோ அவனுக்கு வைதேகன்னு சொல்கிறது சமஸ்கிருத பாஷையில். இந்த ஜனகன் இருக்கானே அவன் பிரம்மனிஷ்டன், ராஜாவாக இருந்தாக்குள்ள அவன் வேதாந்தி, தான் தான் உடம்புன்னு நினச்சிக்க மாட்டான். அப்பேற்பட்ட ஞானி அவன், பரபிரம்மத்தை அறிஞ்சவன். அதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த வைதேகேங்கிறாள். வைதேகனான ஜனக மகாராஜாவனுடைய, அதனால்தான் சீதைக்கு வைதேகின்னு பேர். ஏன்னா விதேக நாட்டு அரசனான வைதேகனான அந்த ஜனகனுடைய பொண்ணுங்கிறதுனால அவருக்கு வைதேகின்னு பேர். ஜனகனுடைய பொண்ணுங்கிறதுனால ஜானகின்னு பேர். அதே மாதிரி சீதாதேவி அவள் யார், வேற ஒன்றும் இல்லை, பூமியினுடைய புத்திரி அவள். அதான் சொல்கிறாள்,
பிந்தான சாந்திரச்சூடம். அங்கே அந்த குழந்தையான தன்னுடைய பெண்ணான சீதாதேவிக்கு கல்யாணம் ஆணுங்கிறதுக்காக ஒரு பரீட்சை வச்சிருந்தார் ஜனகர். யார் ஒருவன் தங்கிட்ட இருக்கப்பட்ட சிவதனுசு ஒன்று இருந்தது. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கிறதே அவள் பந்து விளையாண்டுருந்தா சீதை. அப்போது வேகமாக போனால் அந்த பந்து இந்த சிவதனுசு வச்சிருக்கிற பொட்டி இருக்கே அதுக்கு அடியில் இருந்தது. அவள் இடது கையால் ஒரு இழுத்தாள் அந்த சிவதனுசு வச்சிருக்கிற பொட்டியை. அந்த பொட்டியை தூக்கணும்னா 200-300 பசங்க வரணும்னு கடவுத்கஜன் மாதிரி இருக்கப்பட்டவன் வந்து 200 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும் அந்த பொட்டியை. அப்பேற்பட்ட ஒரு தனுசு, இது பெரிய தனுசு, லாங் போ, சிவதனுசு. இது யாராலையும் தூக்க முடியாது. அதை இந்த சின்ன பொண்ணும் இடது கையால் ஒரு இழுத்தாள் வந்து கொடுத்தது. ஜனகர் பார்த்தார், இவ்வளவு பலிஷ்டியாக இருக்கப்பட்டவளுக்கு ஒரு ஆத்துக்காரர் வேணும்னா இந்த தனுசை எடுத்து யார் ஆரோபணம் பண்ணுறானோ அவனுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு இது நியூஸ் ஒன்று போட்டார். எல்லா ராஜாக்களும் வந்தால் ஒருத்தராலையும் அசைக்க முடியல. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாள் விஸ்வாமித்திரர். வத்சராம தனு பஷ்யங்கிறாள், ஏ ராமா இந்த தனுசு இருக்குது இதை பாருன்னாள். இதை பாருன்னா என்ன அர்த்தம்? இதை எடுத்து ஆரோபணம் பண்ணுன்னு அர்த்தம். அதை ராமர் அந்த சிவதனுசை எடுத்து ஆரோபணம் பண்ணி முறிச்சாள். அது பழைய தனுசு. இவர் நான் பூட்டணுங்கிறதுக்காக அதை ஒரு வளைச்சால் டொம்முன்னு உடஞ்சி போச்சு பெரிய சப்தத்தோடு கூட. அதுதான் இங்கே சொல்கிறாள் பட்டதிரி. பிந்தான சாந்திரச்சூடம், சந்திரச்சூடனான அந்த பரமேஸ்வரனுடைய தனுசு அல்லவா. சாந்திரச்சூடம் தனு, சிவதனு. பிந்தானம் யார் முறிச்சானோ? ராமர் முறிச்சாள். பிந்தான சாந்திரச்சூடம் தனுஹு அவனிசுதாம் இந்திராமேவ லப்த்வா. அவனிசுதாம் இந்திராம். இந்திரானா மகாலட்சுமின்னு அர்த்தம். இந்த சாக்ஷாத் மகாலட்சுமி பூமியினுடைய புத்திரியாக வந்திருக்காள்னு. இந்திராமேவ லப்த்வா, சாக்ஷாத் மகாலட்சுமி அவதாரம் பண்ணியிருக்காள் இங்கே சீதையாக. அவளை அடைஞ்சாளுங்கிறாள். அந்த சிவதனுசை ஆரோபணம் பண்ணி அதை முறிச்சுவிட்டு அதனால் அந்த சீதையே அடைஞ்சாள் சுவாமி. அப்பொழுது ஜனக மகாராஜா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட விஸ்வாமித்திரத்தை சொன்னாள், எனக்கு இன்னும் சில பொண்கள் இருக்காள், அவள் எல்லாரையும் அதே பந்தலில் அதே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ராமருக்கு பிராத்தாக்கள் இருக்காள், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் எல்லாரும் இருக்காள். அவளெல்லாமும் கூட்டின்னு வாங்கினாள். அப்போ எல்லாரையும் ஆஹ்வானம் பண்ணி அவளை தான் இன்வைட் பண்ணி தசரதர் அந்த பெரிய படையோடு கூட தன் பத்னிகளோடு கூட எல்லாரும் வசிஷ்டாதி பிரபதிகளோடு கூட எல்லாரும் கூட வந்திருந்தாள். வந்து மிதிலையில் பெரிய விவாகம் நடந்தது. அப்போது எல்லா பிராத்தாக்களோடு கூட இந்த ராமருக்கு கல்யாணம் நடந்த அந்த வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் பட்டதரி. ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்துவம் திரிபிரபி ச சமம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி. தன்னுடைய பிராத்தாக்களோடு கூட அவள் கல்யாணம் பண்ணின அந்த ஸ்திரீகளோடு கூட இந்த 4 குமாராலும் 4 பத்னிகளோடு கூட திருப்பி அயோத்திக்கு வந்து ராஜ்யத்தை வந்து சேர்ந்து அங்கே இருந்தாள், அங்கே வசிச்சிருந்தாள் சந்தோஷமாங்கிற வசத்தியான இந்த 3வது ஸ்லோகம் இது. மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி சரைஹி அந்யரக்ஷாம்சி நிக்ரன் கல்பாம் குர்வன்னகல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேகேகம். பிந்தானச்சாந்திரச்சூடம் தனுரவனிசுதாம் இந்திராம் ஏவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்துவம் திரிபிரபி ச சமம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சாருங்கிற வைபவம். பட்டாபிஷேகம் நல்ல யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதர் நினச்சார். அவருக்கு ஒரு மனசில் ஒரு வைஷமியம் என்னென்னா, அவர் முன்னாடியே ஒரு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்காள் கைகேயிக்கு. அது கைகேயிக்கு அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதா முன்னாடி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதே சொல்லியிருக்கார். அதனால் அவர் என்ன பண்ணார், அவருக்கு ராமன் மேலே ரொம்ப வாத்சல்யம் ஜாஸ்தி. ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார், சம்மர் வெக்கேஷனுக்கு பரதன் சத்ருகுணன் இவா 2 பேரும் தங்கள் மாமாவான வீட்டுக்கு போயிருந்தான். அவங்க 2 பேரும் இல்லாத போது இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சணும்னு நினச்சார். இது ஒரு மனசில் சின்ன வைஷமியம் இருக்குது. அவர் மாத்திரம் அப்படி நினைக்காம பரதன்
சத்ருக்னன் இவாள்லாம் இருக்கிறதையே நினச்சிருந்தாருன்னா பட்டாபிஷேகம் நடந்திருக்கும். அப்போ கைகேயினால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பரதன் அம்மாவை அதட்டி இப்படிலாம் கேட்கப்படாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இல்லாத பொழுது பண்ணதுனால கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாறுபட்டு நடந்து கொடுத்து அந்த ராம பட்டாபிஷேகம் தடுக்கப்பட்ட விஷயத்தை எடுத்து இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள் உருக்கமாக. ஆருந்தாரே ருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமயஸ்வதேஜோ யாத்தே யாத்தோஸ்யோத்யாம் சுகமிஹ நிவசன் காந்தயா காந்தமூர்த்தே சத்ருக்னேனைகதாதோ கதவதி பரதே மாதுலஸ்யாதிவாசம் தாத்தாரப்தோபிஷேகः தவ கில விஹதः கேகயாதீசபுத்ரியா. ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் இவா 4 பேருக்கும் விமர்சியாக ஜனகர் தன் புத்திரிகளை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாள். மிதிலையில் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தசரதருடைய கூட்டம் அவா ஞாத்தி பந்துக்களோடு கூட ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாள் சீதை முதலான பத்னிகளோடு கூட எல்லாரும் மிதிலையை விட்டுவிட்டு அயோத்திக்கு கிளம்பி போயின்னு இருந்தாள். போகிற வழியில் அங்கே இத்தாப்பில் ஒருத்தர் வந்தார், ஒரு ரொம்ப தேஜஸோடு கூட, பரசுராமர்னு பேர். அவரும் நாராயணனுடைய அவதாரம்தான், ராமருக்கு தெரியும் அது. அவர் நின்றுட்டு, ஏ ராமா, நீ பெருசாக அந்த உடஞ்சி போன சிவதனுஷை போய் ஏற்றினேன்னு எல்லாரும் சொல்கிறாளே, இதோ இருக்கு என்னுடைய விஷ்ணு தனுசு, இதை நீ ஏற்ற முடியுமான்னாள். என்னோட சண்டை போட முடியுமாங்கிறத சொல்கிறார் அவர். இது வேறு ஒன்றும் இல்லை. எதுக்காக எடுத்தார்னா, இவனால் முடியுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் பரசுராமருக்கும் அஸ்திரஜானம் நிறையா உண்டு. அவர் நிறைய அஸ்திரங்கள் தெரிஞ்சிருந்தவர். அதையும் ராமருக்கு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு கூட அப்படி சொல்லியிருக்காள். அதனால் துவேஷ மனப்பான்மை கிடையாது அவருக்கு. அவர் ஆனால் கோபத்தோடு கூட ராமனை பார்த்து சொன்னாள், என்னப்பா சின்ன பயல, நீ போய் சிவதனுசை ஏற்றிவிட்டே உடைச்சிவிட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாளே, இதோ விஷ்ணு தனுசு இருக்கு என்கிட்ட கையில், முடியுமா பாருன்னாள். உடனே அவர் ராமர் அந்த விஷ்ணு தனுஷை நாணேற்றி அப்படியே எடுத்து அம்பை எடுத்து விட்டாள். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீள், இதுக்கு ஏதானும் கொடுக்கணுமேன்னாள். அப்போது அந்த பிருகுகுல திலகம் பரசுராமர் என்ன பண்ணாள் தெரியுமா, தன்னுடைய தேஜஸ் முழுக்கையும் கொடுத்தாள். அப்படியே ராமர்கிட்ட கொடுத்து, அப்பா எனக்கு தெரிஞ்ச அத்தனை அஸ்திரங்களையும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நீ சாக்ஷாத் நாராயணனுங்கிறது தெரிஞ்சு போச்சு, எனக்கு க்ஷேமமாக இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாளுங்கிற கதை வருது பாலகாண்டத்தில். ஆருந்தானே ருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமயஸ்வதேஜா, தன்னுடைய தேஜஸ்னால அந்த தேஜஸையும் எடுத்து வச்சிருந்தாள். யாத்தே யாத்தோஸ்யோத்யாம், இவ்வாறாக அந்த கூட்டம் பந்து ஜனங்களோடு கூட தசரதர் ராமர் எல்லாரும் அயோத்தியை போய் சேர்ந்து அங்கே சௌக்கியமாக அவளுடைய பத்னியோடு கூட சந்தோஷமாக ரமிச்சுண்டு இருந்தாளுங்கிறாள். சுகமிக நிவசன்னு காந்தயா காந்தமூர்த்தே, ஹே காந்தமூர்த்தே, அழகான நீ ஸ்ரீனிவாசன் இல்லையா, நீ சுகமாக அங்கே சீதையோடு கூட வசிச்சுட்டு இருந்தேள் அங்கே அயோத்தியிலேனாள். அப்போ என்ன ஆச்சுன்னாள், சத்ருக்னேனைகதாதோ ஏகதா, ஒரு சமயம் ஒரு சம்மர் வெக்கேஷனில் சத்ருக்னேனைகதாதோ கதவதி பரதே மாதுலஸ்யாதிவாசம், தன்னுடைய மாமா வீட்டுக்கு சத்ருக்னன் பரதன் இவா 2 பேரும் போனாள். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீள், ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சீள். தாத்தாரப்தோபிஷேகா தவ கில விஹதா கேகயாதீசபுத்ரியா, கேகய ராஜனுடைய புத்திரியான கைகேயினால அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் தடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த கைகேயிக்கு ரொம்ப ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த செய்தி கேட்டோடனே ஒரு கூனின்னு ஒத்தி அவள் சொன்னாள், அம்மா உனக்கு தெரியாதா, கீழெல்லாம் ஒரு ஏரியா அயோத்தி முழுக்க ஒரு அலங்காரம் பண்ணி தோரணம் கட்டியிருக்காள், நாளைக்கு ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு கேட்குறாளே, தெரியுதா, தெரியலையா, நீ தூங்கின்னு இருக்கியே, உத்திஷ்ட மூடே கிம்சேஷே, என்னடி முட்டாளாக இருக்கே, நீ தூங்கின்னு இருக்கியே, உனக்கு தூக்கம் வரலாமா, இதை பாரு, உன்னுடைய சக்களத்தியான
கௌசல்யனுடைய பிள்ளைக்கு போய் அவர் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண போகிறார் நாளைக்கு, நீ தூங்கின்னு இருக்கியேன்னு சொன்னாலாம். அப்போது ராமாயணத்தில் சொல்கிறாள், அங்கே உயர்க்க மாடி மேலே ஏறி வந்தாள் அந்த கூனிங்கிறவள் யாரோ எதோ ஜாத்தாங்கிறாள், யாரோத்தி அவர் பேர் கூட தெரியாதுங்கிறாள் வால்மீகி. ஆஜகாம எதிர்ச்சையாங்கிறாள் வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறாள். ஆஜகாம எதிர்ச்சியாங்கிறாள். ராமாயணத்தில் 2 இடத்துல எதிர்ச்சியாங்கிற பதம் வரும், இந்த ஒரு இடத்துல. அதே மாதிரி சூர்பனகை வந்ததும் அங்கே சூர்பனை எதிர்ச்சியாக வந்தான்னு எதிர்ச்சியாங்கிற பதத்தை போட்டார். எதிர்ச்சியானா அப்படி எதேச்சியாக வருதுன்னு சொல்கிறது இல்லையா, ஒரு காரணம் இல்லாமல் அப்படி வந்து சேர்ந்தாள்ட்டு. இந்த 2 எதிர்ச்சியை இல்லைன்னா ராமாயணம் பாலகாண்டத்தோடு முடிஞ்சிருக்கும். எல்லோரும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இத்தனை செலவு பண்ண வேண்டாம், பாக்கி காண்டங்கள்லாம் இருந்திருக்காது. ஏன்னா பாலகாண்டத்தில் ராமர் சீதையை கல்யாணம் பண்ணார், சௌக்கியமாக 100,000 வருஷம் வசித்தார்னு அதோட முடிச்சு மங்களம் பாடியிருப்பாள். ஆனால் அயோத்தியா காண்டத்தில் எதிர்ச்சியாக அந்த கூனி வந்து சேர்ந்து இப்படி வைஷமியத்தை உண்டாக்கினாலாம் கைகேயினுடைய மனசில். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான் முதல்ல கேட்டோடனே, ஆஹா என் குழந்தை ராமனுக்கு பட்டாபிஷேகமானுட்டு. ஆனால் கூனி துர்போதனை பண்ணாள், அம்மா இப்போ கல்யாணம், இப்போ அவனை போய் யுவராஜாவா வைப்பாள், அதற்கு பிறகு நீ என்ன மாதிரி நீ தாசியாக ஆக வேண்டியதுதான்னு சொல்லி அவன் மனசை கலக்கினாள். அதனால் அந்த யுவராஜ பட்டாபிஷேகத்தை நிறுத்தினாள் கைகேயி. அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. ஆருந்தானே ருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமய ஸ்வதேஜா யாத்தே யாத்தோஸ்யோத்யாம் சுகமிக நிவசன் காந்தயா காந்தமூர்த்தே சத்ருக்னேனைகதாதோ கதவதி பரதே மாதுலஸ்யாதிவாசம் தாத்தாரப்தோ அபிஷேகः தவ கில விஹதः கேகயா தீஷபுத்ரியா. அழகான இந்த 4 ஸ்லோகத்தில் பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறாள் பட்டதிரி. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே ஸ்ரீராமச்சரிதவர்ணனம் நாம 34 தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. கீர்வாணைः அர்த்தியமானோ தசமுகநிதனம் கோசலேஷு ऋष्यशृङ्गे. गीर्वाणैरर्थ्यमानो दशमुखनिधनं कोसलेषु ऋष्यशृङ्गे. गीर्वाणैरर्थ्यमानो दशमुखनिधनं कोसलेषु ऋष्यशृङ्गे. पुत्रीयामिष्टिमिष्ट्वा ददुषि दशरथ क्ष्माभृते पायसाग्र्यम्. पुत्रीयाम् इष्टिमिष्ट्वा ददुषि दशरथ क्ष्माभृते पायसाग्र्यम्. पुत्रीयाम् इष्टिमिष्ट्वा ददुषि दशरथ क्ष्माभृते पायसाग्र्यम्. तद्भुक्त्या तत्पुरन्ध्रीष्वपि तिसृषु समम् जातगर्भासु जातो. तद्भुक्त्या तत्पुरन्ध्रीष्वपि तिसृषु समम् जातगर्भासु जातो. तद्भुक्त्या तत्पुरन्ध्रीष्वपि तिसृषु समम् जातगर्भासु जातो. रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना. रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना. रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना. कोदण्डी कौशिकस्य क्रतुवरमवितुं लक्ष्मणेन अनुयातो. कोदण्डी कौशिकस्य क्रतुवरमवितुं लक्ष्मणेन अनुयातो. कोदण्डी कौशिकस्य क्रतुवरमवितुं लक्ष्मणेन अनुयातो. यातो भूः तातवाचा मुनिकथितमनुद्वन्द्व शान्ताध्वखेदः.
யாதோ பூஹு தாத்தவாச்சா முனிகதிதம் அனுத்வந்த்வ சாந்தாத்வகேதः யாதோ பூஹு தாத்தவாச்சா முனிகதிதம் அனுத்வந்த்வ சாந்தாத்வகேதः நிருணாம் த்ராணாய பாணைः முனிவச்சனபலாத் தாட்டகாம் பாட்டயித்வா நிருணாம் த்ராணாய பாணைः முனிவச்சனபலாத் தாட்டகாம் பாட்டயித்வா நிருணாம் த்ராணாய பாணைः முனிவச்சனபலாத் தாட்டகாம் பாட்டயித்வா லப்த்வாஸ்மாத் அஸ்த்ரஜாலம் முனிவனமகமோ தேவசித்தாஸ்ரமாख्यம் லப்த்வாஸ்மாதஸ்த்ரஜாலம் முனிவனமகமோ தேவசித்தாஸ்ரமாख्यம் மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி சரைः அன்யரக்ஷாம்சி நிக்னன் மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி சரைः அன்யரக்ஷாம்சி நிக்னன் கல்யாம் குர்வன்னகல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேககேகம் கல்யாம் குர்வன்னகல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேககேகம் பிந்தானச்சாந்திரச்சூடம் தனுரவனிசுதாம் இந்திராம் ஏவ லப்த்வா பிந்தானச்சாந்திரச்சூடம் தனுரவனிசுதாம் இந்திராம் ஏவ லப்த்வா பிந்தானச்சாந்திரச்சூடம் தனுரவனிசுதாம் இந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்த்வம் த்ரிபிரபி ச சமம் भ्रातृवीरैः सदारैः राज्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः आरुन्धानेरुषान्धे भृगुकुलतिलके संक्रमय्य स्वतेजो आरुन्धानेरुषान्धे भृगुकुलतिलके संक्रमय्य स्वतेजो याते यातोऽस्ययोध्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते याते यातोऽस्ययोध्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते याते यातोऽस्ययोध्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते शत्रुघ्नेन एकदाथो गतवति भरते मातुलस्याधिवासं शत्रुघ्नेनैकदाथो गतवति भरते मातुलस्याधिवासं शत्रुघ्नेनैकदाथो गतवति भरते मातुलस्याधिवासं तातारब्धोऽभिषेकः तव किल विहतः केकयाधीशपुत्र्या तातारब्धोऽभिषेकः तव किल विहतः केकयाधीशपुत्र्या तातारब्धोऽभिषेकः तव किल विहतः केकयाधीशपुत्र्या ஸ்ரீ ஹரே நமஹ. 5வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி ராமர், சீதை, லக்ஷ்மணர் இவாள்லாம் சித்திரகூட பர்வதத்துக்கு போய் அங்கே இருந்ததை சொல்கிறாள். ராமாயணத்தில் கைகேயினால் சொல்லப்பட்டு தசரதர் ரொம்ப துக்கத்தோடு கூட ராமர் காட்டுக்கு போகணுங்கிறத ஒத்துண்டாள். அதனால் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்காக ராமர் யுவராஜ பட்டாபிஷேகத்தை நிறுத்தப்பட்டு சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் காட்டுக்கு போனாள். பரத்வாஜர்னா பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அவருடைய அனுகிரகத்தோடு கூட சித்திரக்கூட்டத்துக்கு போனாலாம். சித்திரக்கூட்டத்தில் போய் எங்கள் பர்ணசாலை போட்டு சௌக்கியமாக அங்கே வசிச்சாருங்கிற ஸ்லோகம் இது. 5வது ஸ்லோகம் இது. தாத்தோக்தியா யாத்து காமஹ வனமனுஜவதூ சம்யுதாபதாரஹ
பௌராணாருத்திய மார்க்கே குஹநிலைய கதः தொஞ்சட்டா சீரதாரி நாவாசந்தீர்ய கங்காம் அதிபதவி புனः தம்பரத்வாஜமாராத் நத்வா தத்வாக்கியஹேதோः அதிசுகமவசத் சித்திரகூட்டே கிரீந்திரே. தாத்தோக்தியா நாள் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுங்கிறதுக்காக தசரதர் ரொம்ப துக்கமாக கைகேயி கிட்டக்க மாட்டினுட்டாள். ஏன்னா கைகேயி முன்னாடி 2 வரம் கேட்டிருந்தாள். ஏதோ ஒரு யுத்தத்தில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காள், ரத்தத்தை அவருக்காக ஓட்டியிருக்காள். அப்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு தசரதர் கைகேயி கிட்ட சொல்லியிருக்காள், நீ என்ன வரம் வேணா கேளு, நான் தரேன்னு. அவள் சொன்னால், இது நான் ரெயின் செக் கொடுங்கோ, இது நான் பேங்கில் போட்டு வச்சுக்கிறேன், அப்புறம் சமயம் வரத்தை கேட்டுக்கிறேன்னாள். அதனால் அதை ஞாபகப்படுத்திட்டு இப்போ கூனி சொன்னோடனே இந்த மாதிரி, ஏம்மா நீ தூங்கின்னு இருக்கியே, உன்னுடைய சக்களத்தி கௌசல்யனுடைய புள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாளே, நீ போய் கடைசியில் வேலைக்காரியாக போயிடுவேன்னு சொல்லி வைஷமியத்தை உண்டாக்கினாள். அதனால் அவள் என்ன பண்ணாள், கைகேயி தசரதர்கிட்ட சரியாக மாட்டின்றார் தசரதர். அவர் வந்தோடனே சொன்னால், முன்னாடி நீங்கள் 2 வரம் எனக்கு கொடுத்துருந்தேளே, ஞாபகப்படுத்திக்கணும், அதை இப்போ நான் கேட்குறேன். ஒரு வரம் ராமன் அவனுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்தி பரதனுக்கு பட்டாபிஷேகத்தை, என்னுடைய பிள்ளையான பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். 2வது, இந்த ராமன் காட்டுக்கு போகணும்னாள். இதை கேட்ட உடனே தசரதற்கு கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாள். கைகேயி ராமர்கிட்ட போய் சொன்னாலாம், உங்கள் அப்பா சொல்லியிருக்காள்ப்பா, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண, நீ உன்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்காள், உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னாள். அப்போ ராமர் வால்மீகி சொல்கிறாள், வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப ராமருக்கு இதை கேட்டோடனே மனசில் ஒரு வருத்தம் ஏற்பட்டு தான். என்ன, நம்ம காட்டுக்கு போகிறோமேங்கிற வருத்தம் இல்லை, நமக்கு பட்டாபிஷேகம் நின்று போச்சேங்கிற வருத்தம் இல்லை. ஆனால் அதில் அழகான வால்மீகி ஸ்லோகம் சொல்கிறாள், அலீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதீவமே ஸ்வயம் என்னாகமாம் ராஜா பரதஸ்யாபிஷேச்சனம். அம்மா, நீங்கள் என்ன அப்பா காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன வாக்கியம் இருக்கே, அது கேட்டு எனக்கு மனசு அப்படியே தகிக்கிறது. ஹிருதயம் தகதீவமே. என்ன காரணம் தெரியுமா? இந்த வார்த்தையை அப்பா என்கிட்ட நேராக சொல்லியிருக்கப்படாதா? உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரே, அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் அவர் சொன்ன வாக்கியத்தை கேட்க மாட்டேன்னா? இதை போய் உங்களை மெசஞ்சராக வச்சு எங்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேளே, நேரே நீ அவர் சொல்லலையே. ஸ்வயம் என்னாக மாம் ராஜா, ராஜா எங்கிட்ட ஸ்வயம் அவராகவே ஏன் சொல்லலே, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன்ப்பா ராமா, நீ காட்டுக்கு போ, உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு என்கிட்ட நேராக சொல்லியிருக்கப்படாதா? எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அது. ஆனால் உங்கள் மூலமாக சொல்லியிருக்காருன்னு கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் காட்டுக்கு போகத்தான் போகிறேன்னாலாம். இதை வால்மீகியில் சொல்கிறாள் அழகா. அப்படி தாத்தோக்தியா யாத்து காமஹ வனமனுஜவது சம்யுதாபதாரா, கையில் வில்ல எடுத்துண்டு தன் பிராத்தாவான லக்ஷ்மணனோடு கூட தன் பத்னியான சீதையோடு கூட 3 பேரும் காட்டுக்கு போகிறதுக்காக அயோத்தியை விட்டாள். அப்போ அவளை துரத்திண்டு நகர ஜனங்களெல்லாம் வந்தாளாம். ராமன் இல்லாத ஊர் எங்களுக்கு வேண்டாம், நாங்களும் ராமனோட கூட நாங்கள் காட்டுக்கு போகிறோம்னு சொல்லி அயோத்தி முழுக்க எம்டி ஆகி அவரோட கூட வந்துட்டு இருந்தாள். அப்போது அவரை தேர் ஓட்டின்னு வந்த சுமந்திரனை ஏமாற்றி இந்த ஜனங்களெல்லாம் ஏமாத்தணும். நீ என்ன பண்ணணும், தேரை அழிச்சுட்டு போயிடு, நான் இப்படியே நடந்து போய்க்கிறேன்னு சொல்லி குஹனை பார்த்து, குஹன்கிறவன் ஒரு ஓடத்தை கங்கையில் ஓட்டி பழைக்கிறவன், அந்த குஹனோடு கூட சக்கியம் பண்ணிண்டு அந்த கங்கா தீரத்தை கங்கை நதியை தாண்டி, அது தாண்டின பிறகு மர உரியை எடுத்து போட்டுண்டு ஜட்டையெல்லாம் போட்டுண்டு போனாருங்கிறது அயோத்தியா காண்டத்தில் இருக்குது. அழகான ஸ்லோகங்கள் இருக்குது. அதெல்லாம் கேட்டால் ரொம்ப மனசு உருக்கமாக இருக்கும். 1969 நான் அமெரிக்காவுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா எனக்கு லெட்டர் பக்கமாக எழுதினாள். ரொம்ப உருக்கமாக இருந்தாள். எப்படி இந்த கங்கையை தாண்டறதே இப்போ சொல்கிறதுக்கே எனக்கு மனசு ரொம்ப உருக்கமாக இருக்குது. இந்த கங்கையை தாண்டறதே
சீதாதேவி கங்கையை பார்த்து சொல்கிறாள், ஏ கங்காதேவி, திரும்பி நாங்கள்லாம் சௌக்கியமாக வந்து சேரணும், புனக அயோத்தியில் வந்து சேரணும், உனக்கு பூஜை பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய உருக்கமான ஸ்லோகங்கள் கொண்டது அயோத்தியா காண்டம். அதான் சொல்கிறாள் இந்த பட்டதிரி. தாத்தோக்தியா யாத்து காமஹ வனமனுஜவதூ சம்யுதாபதாரஹ பௌரான் ஆருத்திய மார்க்கே குஹநிலயகதஹ த்வம் ஜட்டா சீரதாரி நாவா சந்தீர்ய கங்காம் அதிபதவி புனः தம் பரத்வாஜமாராத் நத்வா தத்வாக்யஹேதோः அதிசுகமவசத் சித்திரகூட்டே கிரீந்திரே. இப்படியா கங்கையை தாண்டி அங்கே அலகாபாத் பக்கம், அங்கே கங்கை யமுனை எல்லாம் சேர்ற இடம், அங்கே பரத்வாஜ ஆசிரமம் இருக்குது. நான் சின்ன வயசில் அங்கெல்லாம் போயிருக்கேன். அந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் பரத்வாஜரை பார்த்துப்பட்டு அவருடைய அனுகிரகத்தினால அவர் சொன்னபடிக்கு அங்கே சித்திரக்கூட்டங்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல போய் பர்ணசாலை போட்டான் லக்ஷ்மணன். அங்கே சௌக்கியமாக அவசியம் இருந்தாலாமா வாழலாம். அதை இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள். தாத்தோக்தியா யாத்து காமஹ வனமனுஜவதூ சம்யுதாபதாரஹ பௌரான் ஆருத்திய மார்க்கே குஹநிலயகதஹ த்வம் ஜட்டா சீரதாரி நாவா சந்தீர்ய கங்காம் அதிபதவி புனः தம் பரத்வாஜமாராத் நத்வா தத்வாக்யஹேதோः அதிசுகமவசத் சித்திரகூட்டே கிரீந்திரே. பெறப்பட்ட வசத்தியான இந்த 5வது ஸ்லோகம் இது. 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி இந்த பரதன் ஓடி வந்தான். அவனுக்கு தெரிஞ்சுது அவன் மாமா வீட்டிலேருந்து ஆற்றுக்கு வந்தோடனே கைகேயி சொன்னாள், அப்பா உனக்கு தான் பட்டாபிஷேகம், நீ ராஜாவாயிட்டேன்னு சந்தோஷ சமாச்சாரத்தை சொன்னாள். ஆனால் பரதனுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஏன்னா ராமர் போனோடனே தசரதருடைய காலமாயிடுத்து. இதை தெரிவிக்கிறதுக்காக ஆள் ஆரம்பித்தாள். மாமா வீட்டுக்கு பரதங்கிட்ட போய் அழிச்சுன்னு வா, இந்த மாதிரி பரதனுடைய அப்பா தசரதர் இறந்து போயிட்டாருங்கிறத சொல்லி போய் சொல்லுன்னாள். உடனே பரதன் ஓடி வந்தான். இந்த துக்க சமாச்சாரத்தை கேட்டுவிட்டு ஓடி வந்த பரதங்கிட்ட சொல்கிறாள், உன்னோட அப்பா இருக்காரே, எறும்பு பூச்சி புழு எல்லாம் எந்த லோகத்துக்கு போகுமோ அந்த லோகத்துக்கு உங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாருங்கிறது சொன்னாள். யாகத்தி சர்வபூதானாம்ங்கிறாள். அவனுக்கு ஒரேடியாக துக்கம் அடைஞ்சுட்டான். ராமன் எங்கேன்னான், ராமன் காட்டுக்கு போயிட்டான், நான் அனுப்பிச்சுட்டேன்னாள். மூர்ச்சை போட்டு கீழே விழுந்துட்டான் பரதன். ஓடி அம்மாவையும் வசிஷ்ட பிரபதிகள் மந்திரிகள் எல்லாரையும் அழிச்சுன்னு போனான். அண்ணாவை திருப்பி அழிச்சுன்னு வந்துட போகிறேன்னுட்டு. அதனால் சித்திரக்கூட்டத்துக்கு வந்து ராமருடைய கால்களில் விழுந்து, இதெல்லாம் அயோத்தியா காண்டத்தில் ரொம்ப உருக்கமாக இருக்குது. இதை நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னால் சொல்லவே முடியாதுன்னு தோன்றது. அப்பேற்பட்ட ரொம்ப உருக்கமான ஸ்லோகங்கள் எல்லாம் அயோத்தியா காண்டம் முழுக்க இருக்குது. அதை பட்டதிரி இந்தியா ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இருக்காள். அப்போ ராமர் பரதனை சாந்துவனம் பண்ணி அவனுக்கு தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து, அப்பா பரதா, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும், நான் 14 வருஷங்கள் காட்டில் இருப்பேன், அதில் பிறகு நான் திரும்பி வருவேன், அது வரையும் என் பாதுகைகளை நீ வச்சுண்டு, இதை ரெப்ரசன்டேட்டிவாக நீ வச்சுண்டு நீ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சாளுங்கிற அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த 6வது ஸ்லோகத்தில் இருக்கு. ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கடு பரத முகாத் ஸ்வர்கயாத்தம் ஸ்வதாத்தம் தப்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் மேதினீஞ்ச அத்ரிம் நத்வாத கத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகதிமகலயः சாருபோ ஷாரபங்கி. பரதன் சித்திரகூடத்துக்கு ஓடி வந்தான். மந்திரிகளோடு கூட சேனையோடு கூட
3 மாதாக்களோடு கூட ஓடி வந்து ராமனுடைய கால்களில் விழுந்து, அப்பா, அண்ணா, நம் பிதா மரிச்சு விட்டாள், இறந்து போயிட்டாள்னு சொன்னாள். இதை கேட்டு ராமர் ரொம்ப துக்கத்தை அடைஞ்சு அவருக்கு தன்னுடைய பிதாவுக்காக ஸ்ராத்தாதி கர்மாக்கள்லாம் பண்ணார். பண்ணி தர்ப்பணம்னா பண்ணிவிட்டு பரதங்கிட்ட சொன்னார், அப்பா பரதா, நீ அதுதான் பரதத்தை சொல்கிறார், தப்தோ தத்வா அம்பு தஸ்மைங்கிறாள். அப்பாவுக்காக தண்ணி தெளித்து தர்ப்பணம் பண்ணினாள் ராமர். அதன் பிறகு தன் பாதுகையை எடுத்து பரதங்கிட்ட கொடுத்தாளாம். பரதே பாதுகாம் மேதினீஞ்ச, இந்த ராஜ்யம் முழுக்க உனது தான் பரதா, இந்த என்னுடைய பாதுகைகளை நீ வச்சுக்கோ, பூஜை பண்ணு, 14 வருஷங்கள் கழித்து நான் திரும்பி வருவேன்னு சொன்னாள். அப்படி சொன்னதெல்லாம் இங்கே பட்டதிரி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அத்ரிம் நத்வா, பரதனை சாந்தோனம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாள் அயோத்திக்கு. அதன் பிறகு லக்ஷ்மணன் கிட்ட சொன்னார், அப்பா லக்ஷ்மணா, இனிமே இந்த சித்திரக்கூடத்தில் ஒரு க்ஷணம் இருக்க மாட்டேன். திருப்பி திருப்பி எனக்கு பரதனுடைய ஞாபகம் வருது. ஆகையினால இந்த இடத்த விட்டு கிளம்பணும் நாள். உடனே 3 பேரும் கிளம்பி தண்டகாவனத்துக்குள்ளே போய் சேர்ந்தாள். அதுதான் சொல்கிறாள் இங்கே, அத்ரிம் நத்வா தகத்வா, போகிற வழியில் அத்ரி அனசூயே இவாள்னா நமஸ்காரம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு, ரொம்ப கொடுமையான காடு தண்டகாவனம், அங்கே போய் சேர்ந்தாளாம். அத்வா தைத்தியம் விராதம் சுகதிமகலயா சாருபோ சாரபங்கி, சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போனாள். விராதன்கிற ராட்சசனை சம்ஹாரம் பண்ணாள். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி 6வது ஸ்லோகத்தில். ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கழு பரத முகாத் ஸ்வர்கயாதம் ஸ்வதாதம் தப்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் மேதினீஞ்ச அத்ரிம் மத்வாத கத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்தியம் விராதம் சுகதி மகலயா சாருபோ சாரபங்கி. எனக்கு ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் என்னென்னா, அயோத்தியா காண்டம் ராமாயணத்தை வாசியன்னா என்னால் கண்ணில் ஜலம் வந்துடும். இது எப்போ ஞாபகம் வருதுன்னா, ஷேக்ஸ்பியரை பற்றி கிரிட்டிசிசம் நிறையா பேர் எழுதியிருக்காள். இந்த ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிசிசத்தில் ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடிஸை பற்றி ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணுறான், ஒரு கமெண்ட்ரி. அதில் எழுதுனா ஒருத்தன் ஹேசலெட்னு ஒருத்தன், அந்த ஹேசலெட்டுங்கிறவன் எழுதின அந்த கமெண்ட்ரியில் சொல்கிறான், ஷேக்ஸ்பியருடைய கிங் லியரை பற்றி சொல்கிறதே, கிங் லியர் ட்ராமா இருக்கே, அதை போய் நீங்கள் ஸ்டேஜில் போய் பார்த்தா அதை நல்லா ரசிக்கலாம். ஆனால் அத்தனை ரசனை வராது ஷேக்ஸ்பியரை நேர படிக்கிறது மாதிரிங்கிறான். படிக்கிறதுல இருக்கிற சுகம் அந்த ட்ராமாவை பார்க்கறதுல இருக்காதுங்கிறத அந்த ஹேசலெட் சொல்கிறான் அவனுடைய கிரிட்டிசிசத்தில். ஏன்னு கேட்டால், நீங்கள் ட்ராமாவை பார்த்தா யூ வில் see an old man tottering on the stage. ஒரு கிழவன் ஒருத்தன் லியர் இப்படி அப்படி அந்த ஸ்டேஜில் நடந்துட்டு இருக்கிறத தான் பார்க்க முடியும். பட் வென் யூ ரீட் லியர், நீ ஷேக்ஸ்பியருடைய கிங் லியருங்கிறத படித்தேன்னா யூ ஆர் லியர், யூ பிகம் லியர், நீங்களே லியராக ஆயிடுறேள், கண்கள்லேருந்து ஜலம் வரும், துக்கம் வரும் அப்படிங்கிறான். அந்த மாதிரி வால்மீகி ராமாயணத்தை படித்தாதான் தெரியும். அதை படித்து அந்த அயோத்தியா காண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு கண்லேருந்து ஜலம் தாரதாரையாக கொட்டும். நம்ம வி பிகம் இன்டு த சீன். அதுதான் ஒரு பெரிய ராமாயணத்தினுடைய பெரிய இது. அது மாதிரி வேறு ஒரு காவியங்களை நான் பார்த்ததே இல்லை. அதனால் ஐ எம் வெரி சாரி. நான் குரல்கள்லாம் போய் இப்படி சொல்கிறேன்னா அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை. அது எனக்கு ரொம்ப தழுதழுக்க செய்கிறது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். அப்படி எழுதி வச்சுட்டு கொடுத்த பொக்கிஷங்கள் நமக்கு இந்த ராமாயணம். ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கழு பரத முகாத் ஸ்வர்கயாதம் ஸ்வதாதம் தப்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் மேதினீஞ்ச அத்ரிம் நத்வாத கத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம்
ஹத்வா தைத்யம் விராதம் சுகதிமகலய சாருபோ ஷாரபங்கீம். அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். அதில் பிரம்மாஸ்திரத்தை பெற்றுக்கிறார் ராமர். பஞ்சவட்டியில் போய் அங்கே வாசம் பண்ணுறார். அதெல்லாம் எடுத்து சொல்கிறாள் பட்டதிரி 7வது ஸ்லோகத்தில். நத்வாகஸ்தியம் சமஸ்தா சரநிகர ச பத்ராக்கிருதிம் தாபசேபியா பிரத்யஸ்ரௌஷீஹி பிரியைஷீ ததனுச்ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதி பித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும் கோதாதடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஸ்ரீ ராமச்சந்திரன் சீதையோடு கூட லக்ஷ்மணனோடு கூட பிதிருவாக்கிய பரிபாலனத்துக்காக வனத்துக்கு போய் தண்டகா வனத்தில் இருக்கிறதே அங்கே பல மகரிஷிகள்னால் போய் பார்த்து ஆசீர்வாதத்தைனா பெற்றுக்கிறாள். எல்லா மகரிஷிகள்கிட்டையும் அங்கே ஆரண்யகாண்ட ஆரம்ப ஸ்லோகமே ரொம்ப ஜோராக இருக்கும் வால்மீகியில். பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். அந்த ஆரண்யகாண்ட ஸ்லோகம் பிராமியா லக்ஷ்மியா விராஜிதம்ங்கிறாள். அந்த காடு முழுக்க எப்படி பிரகாஷிச்சுதான், எங்கே பார்த்தாலும் பர்ணசாலை, எங்கே பார்த்தாலும் வேத கோஷம். நல்லா யோசிச்சு பார்க்கணும், மனசுக்குள்ளே கல்பனை பண்ணி பார்க்கணும். அழகாக ஹவாயில் இருக்கிற மாதிரி அப்படி பர்ணசாலையாக இருக்குது. மான்கள் எல்லாம் போயின்னு இருக்கு. ரிஷிகணங்கள்லாம் இருந்துருக்காள் பத்னிகளோட கூட. எங்கே பார்த்தாலும் வேதம் கோஷம், எங்கே பார்த்தாலும் யஜ்ஞம் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் ஆனந்தமாக இருந்துருக்காள், உபசாந்தாளாக இருந்துருக்காள். அப்படி ஒரு நாடு இருந்திருக்கு. அப்போது அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சமயத்தில் அந்த தண்டகைக்குள்ளே போய் அந்த மகரிஷிகளெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணி, அத்திரி முதலான மகான்கள் அவள்லாம் நமஸ்காரம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தைனா பெற்றுண்டாள். இதில் தீட்சிதர் அழகாக எழுதுகிறார். ஏன்னா அனந்தராம தீட்சிதருக்கு ஜோதிஷ் சாஸ்திரம்லாம் படித்தவர். அவர் எழுதுகிறார், இந்த மாதிரி எப்போவான மனுஷனுக்கு கெட்ட காலம், கஷ்டமான காலங்கள்லாம் வந்தால் என்ன பண்ணணும்? அப்போது கஷ்டமான சும்மா போய் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பெரிய மகான்கள்கிட்ட போய் இருந்து அவளை நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட இருந்து அப்படி அவள் அனுஷ்டானம் பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தால் போகும். மனசில் இருக்கப்பட்ட துக்கங்களெல்லாம் போகும், தோஷங்களெல்லாம் விலகி நல்ல இதுகள்லாம் ஏற்படும்ங்கிறது சொல்லியிருக்காள். அதுதான் அவர் எழுதுகிறாள். அப்படி ராமர் 14 வருஷங்கள் அவருக்கு ஜாதக ரீதியில் கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. அதனால் வானத்துக்கு போனாள். ஆனால் கஷ்டமாகவே நினைக்கலையாம். அங்கே மகரிஷி கணங்கள்லாம் பார்த்துண்டு அந்த வேதத்தெல்லாம் காதால் கேட்டுண்டு அங்கே பார்த்தாள். அங்கே அகஸ்தியரை பார்த்தாளாம். அகஸ்தியருங்கிறவர் பெரிய தபஸ்வி. அவரை நமஸ்காரம் பண்ணாருங்கிறத பட்டதிரி இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகத்தில் ராமர் பிறந்த காரணமே 2 காரணம்னாள். பின்னாடி சொல்ல போகிறாள் பட்டதிரி. ராமரை பற்றி சொல்கிறதே கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள். காமம் அர்த்தம் இந்த 2ஐயும் என்னன்னா ஜனங்களுக்கு சிக்ஷிக்கணுங்கிறதுக்காக பிறந்தாராம். அப்படிங்க எல்லாரையும் பார்த்து ராட்சசாலனா வதம் பண்ணி சாது ஜனங்களை ரட்சித்தாள் காட்டில். அதைத்தான் இந்த 7வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். நத்வாகஸ்தியம் சமஸ்தா சரநிகர ச பத்ராக்கிருதிம் தாபசேபியா. எல்லா தபஸ்விகளையும் நமஸ்காரம் பண்ணி அகஸ்தியரை பார்த்து அவர் மூலமாக பிரம்மாஸ்திரத்தை அவர்கிட்டேருந்து எடுத்துட்டாள். அதெல்லாம் வாங்கிட்டாள். ஏன்னா பிரம்மாஸ்திரத்தால் தான் ராவணனை கொல்ல போகிறாள். நத்வாகஸ்தியம் சமஸ்தா சரநிகர ச பத்ராக்கிருதிம் தாபசேபியா பிரத்யஸ்ரௌஷீஹி பிரியைஷீ ததனுச்ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதி பித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும். இப்படி போயின்னு இருந்தாள். அங்கே ஜட்டாயுவை பார்த்து சந்தோஷப்பட்டாள். ஏன்னா பின்னாடி ஜட்டாயுனால ஹெல்ப் பண்ண அவர் கிடைக்க போகிறது. ஏன்னா ஜட்டாயுகிட்ட ஸ்நேகத்தை பண்ணிட்டாள். அந்த ஜட்டாயு தான் சீதையை ரட்சிக்கிறதுக்காக ராவணனோட சண்டை போட போகிறான் பின்னாடி. ஜட்டாயு தசரதருடைய ஃப்ரெண்டு. அதையும் ஞாபகப்படுத்துகிறார் பட்டத்திரி. அந்த ஜட்டாயுவோட ஸ்நேகம் பண்ணாள்.
அப்படியே இருந்துட்டு கோதாவரிக்கு போனால் ஆந்திர பிரதேசம். அங்கே கோதாவரி தட்டத்தில் ரொம்ப சுகமாக பஞ்சவட்டின்னு ஒரு இடம். அந்த இடத்துல இந்த 3 பேரும் பர்ணசாலை போட்டுன்னு சந்தோஷமாக இருந்தாளாம். அந்த காலத்தை வர்ணிக்கிறாள் இங்கே 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. நத்வாகஸ்தியம் சமஸ்தா சரணிகர சபத்ராக்கிருதிம் தாபசேபியா பிரத்யஸ்ரௌஷீ பிரியைஷீ ததனு ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதி பித்ருசுகிருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும் மோதாத் கோதாதடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. வதூட்யா பரிரமசி, பத்னியான சீதையோடு கூட பல விளையாட்டுகள்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமாக நீங்கள் இருந்தேளே பஞ்சவட்டியிலே இன்னும் சொல்கிற 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. தாத்தோக்த்யா யாது காமோ வனமனுஜவதூ சம்யுதச்சாபதாரஹ. தாத்தோக்த்யா யாது காமோ வனமனுஜவதூ சம்யுதச்சாபதாரஹ. தாத்தோக்த்யா யாது காமோ வனமனுஜவதூ சம்யுதச்சாபதாரஹ. பௌராணாருத்ய மார்கே குஹநிலயகதः त्वं जटा चीरधारी. पौराणारुध्य मार्गे गुहनिलयगतः त्वं जटा चीरधारी. पौराणारुध्य मार्गे गुहनिलयगतः त्वं जटा चीरधारी. नावासन्तीर्य गङ्गाम् अधिपदवि पुनः तम्भरद्वाजमारात्. नावासन्तीर्य गङ्गाम् अधिपदवि पुनः तम्भरद्वाजमारात्. नावासन्तीर्य गङ्गाम् अधिपदवि पुनः तम्भरद्वाजमारात्. नत्वा तद्वाक्यहेतोः अतिसुखमवसः चित्रकूटे गिरीन्द्रे. नत्वा तद्वाक्यहेतोः अतिसुखमवसः चित्रकूटे गिरीन्द्रे. नत्वा तद्वाक्यहेतोः अतिसुखमवसः चित्रकूटे गिरीन्द्रे. श्रुत्वा पुत्रार्तिखिन्नम् खलु भरतमुखात् स्वर्गयातं स्वतातं. श्रुत्वा पुत्रार्तिखिन्नं खलु भरतमुखात् स्वर्गयातं स्वतातं. श्रुत्वा पुत्रार्तिखिन्नं खलु भरतमुखात् स्वर्गयातं स्वतातं. तप्तो दत्वाम्बुतस्मै निदधित भरते पादुकां मेदिनीं च. तप्तो दत्वाम्बुतस्मै निदधित भरते पादुकां मेदिनीं च. तप्तो दत्वाम्बुतस्मै निदधित भरते पादुकां मेदिनीं च. अत्रिं नत्वाथ गत्वा वनमतिविपुलं दण्डकं चण्डकायम्. अत्रिं नत्वाथ गत्वा वनमतिविपुलं दण्डकं चण्डकायम्. अत्रिं नत्वाथ गत्वा वनमतिविपुलं दण्डकं चण्डकायम्. हत्वा दैत्यं विराधं सुगतिमकलयः चारुभो शारभङ्गीम्. हत्वा दैत्यं विराधं सुगतिमकलयः चारुभो शारभङ्गीम्. हत्वा दैत्यं विराधं सुगतिमकलयः चारुभो शारभङ्गीम्.
நத்வாகஸ்த்யம் சமஸ்தா சரநிகர சபத்ராக்கிருதிம் தாபசேபியः 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 பிரத்யஸ்ரோஷீः பிரியைஷீ ததனு ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரத்யஸ்ரோஷீः பிரியைஷீ ததனு ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரத்யஸ்ரோஷீः பிரியைஷீ ததனு ச முனினா வைஷ்ணவே திவ்யசாபே பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதி பித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும் பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதி பித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும் பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதி பித்ருசுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும் மோதாத் கோதாதடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா மோதாத் கோதாதடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. ஸ்ரீ ஹரே நமஹ. 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், சூர்பனகைங்கிறவள் ராமன் மேலே மோகம் கொண்டு ராமனை தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அந்த ராட்சசி. ராமர் சொன்னார், அம்மா நான் ஆல்ரெடி எங்களுக்கு பத்னி இருக்காள், இதோ பாரு இருக்கா அப்போ சீதை, என் பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கான், அவனை போய் நீ வரின்னு சொன்னாள். அவள் லக்ஷ்மணன்கிட்ட போனா ஓடிந்து. ஏன்னா லக்ஷ்மணனும் ராமனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பா. ஆனால் லக்ஷ்மணன் கோல்டன் கலரில் இருப்பார், ராமர் மேக ஷியாமலனாக இருப்பார். லக்ஷ்மணன் சொன்னார், அம்மா இதை பாரு, நான் ஒரு தாசன், சர்வெண்ட். இந்த ராமன் சீதை இவா 2 பேருக்கும் பரிசரணை பண்ணிட்டு இருக்கப்பட்ட கிங்கரன், நான் சர்வெண்ட்டு. என்னை போய் நீ வரிச்சு என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட சேர்ந்து நீ இவாளுக்கு சேவை செய்ய முடியாயிடும். அதனால் நீ ராமர்கிட்டையே போனாள். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளோட விளையாடின்னு இருந்தாள். அவளுக்கு மகா கோபம் வந்தது. இது 2க்கும் காரணம் என்னென்னா, இந்த சீதைங்கிறவ இருந்தால் தானேன்னு அவளை துரத்தின்னு ஓடினாள். அப்போ ராமர் சொன்னார் லக்ஷ்மணன்கிட்ட, அப்பா இது ரொம்ப மித்திப்படுத்து, இவளுக்கு சிக்ஷை கொடுன்னாள். உடனே லக்ஷ்மண சுவாமி என்ன பண்ணார், சூர்பனகையனுடைய காதையும் மூக்கையும் அறுத்துவிட்டார். அவள் குய்யோ முறையோன்னு கத்திந்து அவளுடைய பிராதாக்களான அங்கே ராட்சதாள், மற்ற ராட்சதாள்கிட்டனா கரன், திரிசிரன், தூஷணன் எல்லாத்தையும் போய் சொன்னாள். அவள் எல்லாரும் ராமரையும் லக்ஷ்மணனையும் அடிக்கிறதுக்காக வந்தாள். அந்த கதையெல்லாம் இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. பிராப்தாயாஹ சூர்பனக்யா மதன ஜலதிருதேஹ அர்த்தனைஹ நிஸ்தஹாத்மா தாம் சௌமித்ரௌ விசிருஜ்ய பிரபலதமருஷா தேன நிர்லூனநாசாம் திருஷ்ட்வைனம் ருஷ்டசித்தம் கரமபிபதிதம் தூஷணஞ்ச த்ரிமூர்த்தம் வியாஹிம்சீஹ ஆசரானபி அயுதசமதிகான் தத்க்ஷணாத் அக்ஷதோஷ்மா. அழகான இந்த ஸ்லோகம் இது. வால்மீகியில் சொல்கிறாள், அங்கே பஞ்சவட்டியில் ராமன், லக்ஷ்மணன், சீதை எல்லாரும் ஆனந்தமாக இருந்துட்டு ராமர் சீதையோடு ரமிச்சுண்டு அப்படியே கோதாவரி தீரத்தினுடைய பக்கத்தில் அங்கே அழகாக பஞ்சவட்டியில் ஆசிரமம் போட்டுன்னு ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டு இருந்தால் ரிஷிகணங்களை தரிசனம் பண்ணிட்டுன்னு சொல்லி பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். அந்த சமயத்தில் வால்மீகி சொல்கிறாள், ஆஜகாம எதிர்ச்சியான்னு இன்னொரு எதிர்ச்சியாங்கிற பதத்தை போடுறாள். அங்கே இந்த ராட்சசி சூர்பனகை வந்தாள். இந்த 2 பேரையும் பார்த்தாள், ராமன் லக்ஷ்மணன் 2 பேரையும். ராமன்கிட்ட ஓடி வந்தாள், அவன் மேலே காமம் ஏற்பட்டு ஓடி வந்தாள். இப்போ ராமர் அவளை லக்ஷ்மணனை போய் பார்க்க சொன்னாள். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டா போச்சனோன்னு சூர்பனகை சீதையை உபதிரவம் பண்ண ஆரம்பித்தாள். உடனே ராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு அவளுக்கு சிக்ஷை கொடுன்னாள். அதுதான் இங்கே சொல்கிறாள். பிராப்தாயா சூர்பனக்யாக, சூர்பனகை வந்தோடனே மதன சலதிருதே, காமத்தால் வசப்பட்ட அவள். அர்த்தனை நிஸ்ஸஹாத்மா,
அவளுடைய வேண்டுகோளெல்லாம் பொறுக்காமல் பொறுமையை 2 பேரும் இழந்தாள்ங்கிறாள். நிஸ்ஸகாத்மா 2 பேரும் கொஞ்சம் விளையாடி பார்த்தாள், பொறுமை போச்சு. தாம் சௌமித்ரௌ விசிருஜ்ய லக்ஷ்மண சுவாமி கூப்பிட்டாள். பிரபல தமருஷா தேன நிர்லூனநாசாம் சிக்ஷை கொடு இவளுக்குன்னாள். உடனே கத்தியை எடுத்து மூக்கையும் காதையும் அறுத்துவிட்டான் லக்ஷ்மணன். அதில் பட்டதிரின்னு சொன்னார், நிர்லூன நாசாங்கிறாள், காதை விட்டுவிட்டாள், மூக்கை மாத்திரம் அறுத்தாருன்னு சொல்கிறாள். இதுக்கு வியாக்கியானம் பண்ண சேங்காலிபுரம் பெரியவாள் சொன்னால், பட்டதிரிக்கு வால்மீகி சொன்னதுக்கு மாறாக சொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. மூக்கை அறுத்தார்னா என்ன அர்த்தம்னா அதுலேருந்தே காதையும் அறுத்தார்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அதை போய் பெருசு பண்ணப்படாதுங்கிறாள். தேன நிர்லூனநாசாம் நம்ம சொல்கிறது பழமொழி. அவன் அங்கே போனான் பாருங்கோ, மூக்க அறுபட்டுன்னு சேர்ந்தான்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்னா he went there, was unsuccessful and came backனு சொல்கிறதுக்கு அவள் அங்கே போனான், அவள் என்ன பண்ணா அவனை மூக்க அறுபட்டு அவன் திரும்பி வந்தான்னு சொல்கிறோம் இல்லையா. மூக்க அறுபட்டுன்னா என்ன அர்த்தம், அவன் போய் அங்கே அவமானம் அடைஞ்சி திரும்பி வந்தான்னு அர்த்தம். அப்படி நிர்லூன நாசாம்னு என்ன அர்த்தம்னா அவமானம் அடைஞ்சாளுங்கிறதா நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல என்ன மூக்க மாத்திரம் அறுத்தாருன்னு சொல்கிறாரே பட்டதிரி, காதை விட்டுவிட்டாருன்னு சொல்லக்கூடாது, அப்படி தான் சொல்லியிருக்காள். தாம் சௌமித்ரௌ விசிருஜ்ய பிரபல தமருஷா தேன நிர்லூனநாசாம் திருஷ்ட்வைனாம் ருட்டசித்தம் கரமபிபதிதம் தூஷணஞ்ச திரிமூர்த்தம். அப்பொழுது ஓடிப்போயவள் மற்றைய ராட்சசாள் எல்லாரையும், தண்டகாவனத்தில் இருக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ராட்சசாள் இருக்காள், அயுத சமதிகானுங்கிறாள். 10,000 ராட்சசாளுக்கு மேலே இருக்காளாம். அவளுக்கு ஹெட்டு கரன் ஒத்தன், தூஷணன் ஒத்தன், திரிஷிரன்ஸ்னு ஒத்தன், இவாள்லாம் அழிச்சுன்னு வந்தாள். அப்போ சுவாமி என்ன பண்ணாள், லக்ஷ்மணனை கூப்பிட்டாள். அப்பா நீ சீதையை அழிச்சுட்டு பக்கத்தில் ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கோ, நான் ஏக்கமாக இவாளோட சண்டை போட்டு அவளை துவம்சம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தாள். திருஷ்ட்வைனம் ருஷ்டசித்தம் கரமபிபதிதம் தூஷணஞ்ச திரிமூர்த்தம். கரன், தூஷணன், திரிஷிரசு இவா 3 பேரையும் அதோடு கூட வியாகிம்சீஹி ஆசரானபி அயுத சமதிகானு 10,000க்கு மேற்பட்ட ராட்சசால்னால் வந்தால் ராமரோட ஏக்கமாக இருக்கப்பட்ட ராமரோட சண்டை போடுறதுக்கு அவர் ஏக்கமாக எல்லாரையும் துவம்சம் பண்ணாள். என்னமோ இப்போ தான் ரஜினிகாந்த் ஏக்கமாக சண்டை போடுறான்னு நினச்சிக்கப்படாதுன்னு, ராமர் ஏக்கமாகவே எத்தனை பேரை சண்டை போட்டிருக்காள்னு அதை வால்மீகி ராமாயணத்தில் அழகாக சொல்கிறாள். இப்படி துவம்சம் பண்ணிவிட்டு வீரராமன், ஜெயராமன் அப்படி பிரகாசமாக இருக்கிறத பார்த்தோன்னே சீதைக்கே அவர் மேலே மறுபடியும் ஒரு தடவை ஒரு மோகம் ஏற்பட்டது. அதனால் எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வந்தாள், ராமனை ஆலிங்கனம் பண்ணாள். நாள் தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேயி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. இந்த ஸ்லோகத்தில் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாள், வைஷ்ணவாள்லாம் அடிக்கடி சொல்லுவாள் ஆராதனை பண்ணுற காலத்தில். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம், மகர்ஷிகள்லாம் சந்தோஷப்பட்டாளாம். இந்த 10,000கணக்கான ராட்சசாள் கரன், தூஷணன், திரிஷரசு இவாள்லாம் எல்லாரையும் சுவாமி ஒரு முகூர்த்தத்தில் அப்படியே ஏக்கமாக சண்டை போட்டு ஜெயிச்சுட்டாளே, எல்லாரையும் தம்சம் பண்ணிவிட்டாளேன்னு சந்தோஷப்பட்டாளாம். அதை பார்த்து சீதாதேவி ஓடி வந்து மகர்ஷிகளுக்கு மத்தியில் ராமரை ஆலிங்கனம் பண்ணாள்ங்கிறாள். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அப்படி வசத்தியான வால்மீகி ராமாயண ஸ்லோகம், அதை இங்கே ஞாபகப்படுத்தி சொல்கிறாள். வியாகிம்சீஹி ஆசரானபி அயுத சமதிகானு தட்சணாத் அக்ஷதோஷ்மா. சுவாமிக்கு துளி கூட களைப்பே ஏற்படலையாம், அப்படியே எவர் ஃப்ரெஷ் அப்படி இருந்திருந்தாளாம். அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னால் 8வது ஸ்லோகத்தில் பிராப்தாயாக சூர்பணக்யாக மதன ஜலதிருத்தே அர்த்தனைஹி நிசஹாத்மா தாம் சௌமித்ரௌ விசிருஜ்ய பிரபலதமருஷா தேன நிர்லூனநாசாம் திருஷ்ட்வைனம் ருஷ்டசித்தம் கரமபிபதிதம் தூஷணம் ச திரிமூர்த்தம் வியாஹிம்சீஹி ஆசரானபி அயுத சமதிகான்
தத்ஷணாத் அக்ஷதோஷ்மா. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் மாரீச்சவதம், சீதாபஹரணம். சோதர்யா புரோக்த வார்த்தா விவசதசமுகாதிஷ்ட மாரீச்ச மாயா சாரங்கம் சாரசாக்ஷ்யா ஸ்பிரீதமனுகதः பிராவதீர் பாணகாதம் தன்மாயாக்ரந்த நித்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தாமஹர்ஷீத் தேனார்த்தோபி த்வமந்தः கிமபி முதமதாः தத்வதோபாயலாபாத். மூக்கையும் காதையும் மறுத்தோடனே கரன், தூஷணன், திரிசிரன், 10,000 ராட்சசால் எல்லாரையும் சுவாமி ஏக்கமாக ஒரே முகூர்த்தத்தில் வதம் பண்ணோடனே சூர்பனகை ஓடி போனாள் லங்கைக்கு. தன்னுடைய சகோதரனான ராவணனுடைய காலில் விழுந்தாள். அவங்ககிட்ட போய் சொன்னாள், அண்ணா, நீ தண்டக வனத்தை ஆண்டுன்னு இருந்தே, அங்கே இந்த ராட்சசால்னா நீ சொன்னபடிக்கு ரிஷிகளெல்லாம் பயமூர்த்திண்டு அவள் தான் அங்கே ராஜாவாக இருந்துட்டு இருந்தாள். அப்பேற்பட்ட அது எல்லாம் மோசம் போயிடுத்து. ஒரு கேவலம் ஒரு மனுஷிய ஜாதியில் பிறந்தவன் ராமன் ஒருத்தன். அவன் லக்ஷ்மணனோடு கூட சீதையோடு கூட அங்கே எல்லாரையும் துவம்சம் பண்ணிவிட்டான் சொன்னாள் அவள். உடனே ராவணன் அவள் என்ன பண்ணாள், அதோட விடலை. அங்கே சீதைன்னு ஒருத்தி இருக்காள். அவள் தேவலோகத்திலையும் மனுஷலோகத்திலையும் எந்த லோகத்திலையும் அந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை பார்த்துருக்க மாட்டே நீ. அப்பேற்பட்டவள் அவள்னு அவனுடைய காமத்தை விருத்தி பண்ணினாள். காமத்தினால வசப்பட்ட அவன்கிறாள். அவன் என்ன பண்ணான், மாரீச்சன்கிற ராட்சசனை கூப்பிட்டான். எனக்கு நீ ஒத்தாசை பண்ணணும், நீ என்னோட கூட மாயமானாக இருந்து அவளை ஏமாத்தணும், நான் சீதையை அபகரிச்சுன்னு இங்கே வந்துடுவேன் நான். அப்பொழுது மாரீச்சன் சொன்னான், நீ எனக்கு ராமரோட போய் நீ விரோதத்தை கொண்டாடுற. ராமன் சாதாரண ஆள் இல்லைன்னு ராமனுடைய குணத்தெல்லாம் வர்ணிச்சான். நீ வெறும் லங்கைக்கு தான் ராஜா, ராமன் எல்லா லோகத்துக்கும் ராஜாடான். நான் ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாது சத்ய பராக்கிரமஹ ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாம் மகவானிவே. தேவலோகத்தில் எப்படி தேவேந்திரன் இருக்கானோ அப்படி ராமன். அதனால் நீ போய் அவங்ககிட்ட போய் நீ என்மிட்டி வச்சுக்கப்படாது, நீ சாதுவாக இருந்துட்டு போகணும். நான் ராவணனுக்கு இந்த சொற்களெல்லாம் மனசில் ஏறலை. அதனால் அவன் சொன்னான், நீ ஒன்றும் ராமரால் நீ கொல்லப்பட வேண்டும், இல்லை என்னால் இப்போவே கொண்டு விட்றேன் உன்னை, எனக்கு ஒத்தாசை பண்ண போகிறையா இல்லையா. நான் ராவணன் சொன்னபடிக்கு மாரீச்சன் ஒரு மாயமானாக தங்கமானாக உருவம் எடுத்துட்டு வந்தான்னு ஒரு கதை. தண்டகாவனத்தில் இவாளுக்கெல்லாம் முன்னாடி இருந்தபோது சீதை பர்த்தாவை கூப்பிட்டாள் ராமரை. இந்த மானை பிடிச்சின்னு வரணும்னு சொன்னாள். அப்போதான் ராவணன் சீதையை அபகரணம் பண்ணிட்டு போனான்ங்கிற கதை ராமாயணத்தில் இருக்குது. அதை இங்கே பட்டதி சொல்கிறாள். சோதரியோ புரோக்த வார்த்தா, சகோதரினால் சொல்லப்பட்ட வார்த்தையினால் விவசதசமுகாதிஷ்ட மாரீச்ச மாயா, 10 தலை ராவணனால் உந்தப்பட்ட இந்த மாரீச்சன் ஒரு மாயமானாக மாயாசாரங்கம் மாயமானாக தங்கமானாக உருவெடுத்து சாரசாட்சியா ஸ்பிரீதமனுகதா பிராவதீஹி பாணகாத்தம். அப்பொழுது ராமர் அவனை துரத்தின்னு போனார். ஒரு பானத்தை போட்டு அவனை சம்ஹாரம் பண்ணார் மாரீச்சனை. அப்பொழுது மாரீச்சன் லக்ஷ்மணான்னு விழுந்தான். அப்பொழுது லக்ஷ்மணனை விரட்டினாள் சீதை, நீ இங்கே என்னை காப்பாற்றுறதுக்காக நிற்க வேண்டாம், ராமருக்கு ஏதோ ஆபத்துன்னுட்டு. அந்த சமயம் பார்த்து ராவணன் சீதையை அபகரணம் பண்ணிட்டு போனான் லங்கைக்கு. தன்மாயா கிரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தா மகார்ஷீத்து, ராவணன் சீதையை அகார்ஷீத்து அபகரணம் பண்ணிட்டு போனான். தேன அர்த்தோபித்வமந்தா, அதனால் ரொம்ப துக்கமடைஞ்சாள் சுவாமி ராமர். ரொம்ப புலம்பினார். சீதை போயிட்டாலே, பிரிய பத்னியை பறி கொடுத்துட்டு இருக்கேனே என்று ரொம்ப வருத்தப்பட்டாள். துவந்த கிமபி முதமதாக தத்வதோ பாயலாபாத்து. உடனே அந்த ராவணனுடைய வதத்துக்கு உபாயம் பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் கிளம்பினாள்.
எவ்வளோதான் வருத்தமாக இருந்தாலும் அவருக்கு உள்ள தோணித்து, இது எப்போ ஒருத்தன் நம்முடைய பத்னியை அபகரணம் பண்ணிட்டு போனானோ அப்பொழுது அவனை வதம் பண்ணணுங்கிறதா தீர்மானம் பண்ணாள். அப்போ அவருக்கு மனசில் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படுத்துங்கிறார் பட்டதிரி. சோதர்யா புரோக்த வார்த்தா விவசதசமுகாதிஷ்ட மாரீச்ச மாயா சாரங்கம் சாரசாக்ஷ்யா ஸ்விகிதமனுகதः பிராவதீர் பாணகாத்தம் தன்மாயா கிரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தாமஹர்ஷீத் தேனார்த்தோபி த்வமந்தः கிமபி முதமதாः தத்வதோபாயலாபாத். அடுத்தது கடைசி 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ராமர் சீதையை அன்வேஷணம் பண்ணி தேடிந்து போயிட்டு இருந்தாள் காட்டில் பூர்க்க. அப்பொழுது கிஷ்கிந்தைக்கு போனாள். அங்கே அனுமான் சுக்ரீவன் இவாளோட சமாகமம், அனுமத் சமாகமம், அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. சபரிக்கு மோட்சம் கொடுத்தாள். இதையெல்லாம் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள். ஏன்னா அங்கே ஜட்டாயு, தசரதனுக்கு ஃப்ரெண்டான ஜட்டாயு சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போயின்னு இருக்கிறதே, விமானத்தில் போயின்னு இருக்கிறதே ராவணனோட சண்டை போட்டான். அப்போ ஜட்டாயுவை வெட்டி வெளியில் தள்ளினான் ராவணன். அப்போ ஜட்டாயு குத்துயிரும் கொலையுருமாக கீழே கிடக்கார். எந்த ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிந்து வனத்தில் தேடிந்திருக்காளோ அப்பா ஜட்டாயு கீழே கிடக்கிறத பார்த்தாள். அவன் ஜட்டாயு இவர் அவட்ட சொன்னான், ராவணனுங்கிறவன் லங்கைக்கு உன்னுடைய சீதையை எடுத்துன்னு போயிட்டான். நீங்கள் எந்த சீதையை இந்த வனத்தில் தேடின்றிருக்கேளோ அந்த சீதையையும் என்னோட உஷிரியும் அந்த ராவணன் எடுத்துன்னு போயிட்டான்னாள். யாமௌஷதிமிவாயுஷ்மன் அன்வேஷதி மகாவனே சா தேவி மமச்ச பிராணா ராவணேன உபயம் ஹிருதா. ராவணேன உபயம் ஹிருதா, என்னுடைய உஷிரும் சீதாதேவியும் அந்த ராவணனால் எடுத்து செல்லப்பட்டது என்று சொல்லி மரிச்சான். அப்போ இந்த ஜட்டாயுவுக்கு அந்திய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் கபந்தன் ஒரு ராட்சசன் அவனையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு சபரின்னு ஊற்றி ராமர் வரத்துக்காக காத்துட்டே இருந்தாள். ராம பக்தியில் அவளை மாதிரி யாரும் கிடையாது. அவள் ராமன் வந்தோடனே அவருக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணி அவள் எடுத்து வச்சிருந்த ஆகாரங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாள், பக்ஷியங்கள்லாம் எடுத்து கொடுத்தாள், பழங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாள். அப்போ ராமர் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தாள். அப்போ பம்பா சரஸுக்கு போனாள். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் அழகாக இருக்குது. கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்க்கலாம், ரொம்ப ஜோராக இருக்குது. அப்போது இப்படி தேடிந்து போகிறதே அங்கே ஹனுமாரை பார்த்தாள். ஹனுமார் மூலமாக சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட போகிறது. அதை இங்கே சொல்லி, ஏ குருவாயூரப்பா, இப்படியெல்லாம் நீ நடத்தி காமிச்சிருக்கியேன்னு சொல்லி நீ எங்களை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய உருக்கமான 10வது ஸ்லோகம் இது. பூயஸ்தன்வீம் விசின்வன் அகிருத தசமுகா த்வத்வதூம் அத்வதேன இத்யுக்த்வா யாதே ஜட்டாயோ திவமத சூர்தः பிராத்தனோ பிரேதகார்யம் கிருண்ணானம் தம் கபந்தம் ஜகநித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம் சம்பிராப்தோ வாதசூனும் பிருஜமுதிதமனாः பாஹி வாதாலயேஷ. ஹே குருவாயூரப்பா, என்ன ஆச்சரியம் தெரியுமா? ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிந்து வனம் முழுக்க தேடினாள். தண்டகா வனம் முழுக்க தேடிண்டே போயின்னு இருந்தாள். போயின்னு இருக்கிறதே ஜட்டாயுவை பார்த்தாள். உஷிரு போகிறது ஜட்டாயுக்கு. அவன் சொன்னான், நீங்கள் யாரை தேடின்னு இருக்கீங்களோ அந்த சீதையையும் என்னுடைய உஷிரையும் அந்த ராவணன் எடுத்துன்னு போயிட்டான் சொல்லி மரிச்சான். அவனுக்கு பிராத்தனோஹோ பிரேத காரியம், அவனுக்கு அந்திய சம்ஸ்காரங்களெல்லாம் பண்ணாள். சிதையில் போட்டு எரிச்சாள். கிருண்ணானம் கம் கபந்தம், கபந்தன்கிற ராட்சசன் வந்தான், அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாள். ஜகநித சபரீம் பிரேக்ஷிய பம்பாதடேத்வம், சபரிக்கு மோட்சத்தை கொடுத்தாள். இப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு பம்பா தீரத்துக்கு வந்தாள். பம்பா சரசு தெற்கு நாட்டில் வடநாட்டிலேருந்து கிளம்பி தண்டகாவனத்துலேருந்து கிளம்பி பம்பா சரஸுக்கு வந்து சேர்ந்தாள். பம்பா சரஸ் வர்ணனையில் தான் ஆரம்பிக்கிறது கிஷ்கிந்தா காண்டம். எனக்கு 11ஆம் கிளாஸில் செலெக்ஷன் வச்சுருந்தா.
ரொம்ப அழகாக இருக்கும். அது பம்பா சரசு வர்ணனை. அந்த பம்பா தடத்தினுடைய கிட்டக்க போயின்னு இருக்கிறதே, அதுக்கப்புறம் கிஷ்கிந்தைக்கு போனாள். வாயுசூனுவான அனுமான் அவருடைய சமாகமம் ஏற்பட்டது. அவன் மூலமாக சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவனோட சக்கியம் பண்ணாள். சம்பிராப்தோ வாதசூனும் பிரஷமுதிதமனா, சந்தோஷம் ஏற்பட்டது. பிரஷமுதிதமனா பாகி வாத்தாலேஷ, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சவராக. ஏன்னா அனுமாரை பார்த்தோன்னே சந்தோஷம் அடைஞ்சுடுத்து. ஏன்னா அனுமாரால் சக்ஸஸ் தான் ஏற்பட போகிறதுன்னுட்டு தீட்சிதர் சொல்கிறாள். அனுமாரை பார்த்த பிறகுதான் ராமருக்கு மனசு தெளிஞ்சுதுங்கிறாள். பிரஷ முதித்தமனாகான்னு பதத்தை போட்டிருக்காள். காரணம் என்னென்னா, அனுமாரை பார்த்த உடனேயே ராமருக்கு குழு குழுன்னு ஆச்சா மனசு. வெம்பின்று இருந்த மனசு அனுமாரால் நமக்கு நல்லது அடை போகிறதுன்னுட்டு. ஏன்னா அனுமாரைத்தான் தியானம் பண்ணணும். அனுமத் தியானம் இருந்தாலே போரும்னே. ஆபத்து உத்தாரக அனுமத் ஸ்தோத்திரத்தை சொன்னால் எல்லா ஆபத்துகளும் போயிடும்னு சொல்லுவாள். அப்படி அந்த அனுமாரை தியானம் பண்ணிட்டு இந்த 10வது ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறாள் பட்டத்திரி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். பிராப்தாயாः शूर्पणख्याः मदनचलधृतेः अर्थनै निस्सहात्मा, प्राप्तायाः शूर्पणख्याः मदनचलधृतेः अर्थनै निस्सहात्मा, प्राप्तायाः शूर्पणख्याः मदनचलधृतेः अर्थनैः निस्सहात्मा, तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासाम्, तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासाम्, तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासाम्, दृष्ट्वैनां रुष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्धम्, दृष्ट्वैनां रुष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्धम्, दृष्ट्वैनां रुष्टचित्तं करमभिपतितं दूषणं च त्रिमूर्धम्, व्याहिंसीः आशरानपि अयुतसमधिकान् तत्क्षणात् अक्षतोष्मा, व्याहिंसीः आशरानपि अयुतसमधिकान् तत्क्षणात् अक्षतोष्मा, व्याहिंसीराशरानपि अयुतसमधिकान् तत्क्षणात् अक्षतोष्मा, सोदर्या प्रोक्तवार्ता विवशदशमुखादिष्ट मारीचमाया, सोदर्या प्रोक्तवार्ता विवशदशमुखादिष्ट मारीचमाया, सोदर्या प्रोक्तवार्ता विवशदशमुखादिष्ट मारीचमाया, सारंगं सारसाक्ष्या स्पृगितमनुगतः प्रावधीः बाणघातम्, सारंगं सारसाक्ष्या स्पृगितमनुगतः प्रावधीः बाणघातम्, तन्मायाक्रन्दनिर्यापित भवदनुजां रावणस्तामहर्षीत्, तन्मायाक्रन्दनिर्यापित भवदनुजां रावणस्ताम् अहर्षीत्, तन्मायाक्रन्दनिर्यापित भवदनुजां रावणस्तामहर्षीत्, तेनार्तोऽपि त्वमन्तः किमपि मुदमधाः तद्वधोपायलाभात्, तेनार्तोऽपि त्वमन्तः किमपि मुदमधाः तद्वधोपायलाभात्, तेनार्तोऽपि त्वमन्तः किमपि मुदमधाः तद्वधोपायलाभात्, भूयस्तन्वीं विचिन्वन् अहृतदशमुखः
தத்வதூம் மத்வதேன பூயஸ்தன்வீம் விசின்வன் அகிருத்த தசமுகா தத்வதூம் மத்வதேன பூயஸ்தன்வீம் விசின்வன் அகிருத்த தசமுகா தத்வதூம் மத்வதேன இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத சூர்தः பிராத்தனோः பிரேதகார்யம் இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத சூர்தः பிராத்தனோः பிரேதகார்யம் இத்யுக்த்வா யாதே ஜட்டாயௌ திவமத சூர்தः பிராத்தனோः பிரேதகார்யம் கிருண்ணானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம் கிருண்ணானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம் கிருண்ணானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம் சம்பிராப்தோ வாதசூனும் भृशमुदितमनाः पाहि वातालयेश सम्प्राप्तो वातसूनुं भृशमुदितमनाः पाहि वातालयेश श्रीहरे नमः ओमिति श्रीमन्नारायणीये श्रीरामचरितवर्णनं नाम 34 दशकं समाप्तं श्रीहरे नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरे नमः. अथ श्रीमन्नारायणीये श्रीरामचरितवर्णनं नाम 34 दशकम्. गीर्वाणैः अध्यमानो दशमुखनिधनं कोसलेषु ऋष्यशृङ्गे पुत्रीयाम् इष्टिमिष्ट्वा ददुषि दशरथ क्ष्माभृते पायसाग्र्यम्. तद्भुक्त्या तत्पुरन्ध्रीष्वपि तिसृषु समं जातगर्भा सुजातो रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना. कोदण्डी कौशिकस्य क्रतुवरमवितुं लक्ष्मणेन अनुयातो यातो भूः तातवाचा मुनिकथितमनुद्वन्द्व शान्ताध्वखेदः. नृणां त्राणाय बाणैः मुनिवचनबलात् ताटकां पाटयित्वा लब्ध्वास्माद् अस्त्रजालं मुनिवनमगमो देवसिद्धाश्रमाख्यम्. मारीचं द्रावयित्वा मखशिरसि शरैः अन्यरक्षांसि निघ्नन् कल्यां कुर्वन्नहल्यां पथि पदरजसा प्राप्य वैदेहगेहम्. बिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुताम् इन्दिरामेव लब्ध्वा राज्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः. आरुन्धाने रुषान्धे भृगुकुलतिलके सङ्क्रमय्य स्वतेजो याते यातोऽस्य योध्यां सुखमिह निवसन् कान्तया कान्तमूर्ते. शत्रुघ्नेनैकदाथो गतवति भरते मातुलस्याधिवासं तातारब्धोऽभिषेकः तव किल विहतः केकयाधीशपुत्र्या. तातोक्त्या यातु कामो वनमनुजवधू संयुतश्चापधारः पौरानारुध्य मार्गे गुहनिलयगतः त्वं जटा चीरधारी. नावासन्तीर्य गङ्गाम् अधिपदवि पुनः तं भरद्वाजमारात् नत्वा तद्वाक्यहेतोः अतिसुखमवसः चित्रकूटे गिरीन्द्रे.
श्रुत्वा पुत्रार्तिखिन्नं खलु भरतमुखात् स्वर्गयातं स्वतातं तप्तो दत्वाम्बु तस्मै निदधिथ भरते पादुकां मेदिनीं च अत्रिं नत्वाथ गत्वा वनमतिविपुलं दण्डकं चण्डकायं हत्वा दैत्यं विराधं सुगतिमकलयः चारुभोः शारभङ्गीम् नत्वागस्त्यं समस्ता शरनिकर सपत्राकृतिं तापसेभ्यः प्रत्यश्रोषीः प्रियैषी तदनु च मुनिना वैष्णवे दिव्यचापे ब्रह्मास्त्रे चापि दत्ते पथि पितृसुहृदं वीक्ष्य भूयो जटायुं मोदाद्गोदातटान्ते परिरमसि पुरा पञ्चवट्यां वधूट्या प्राप्ताया शूर्पणख्याः मदनचलधृतेः अर्थनैः निस्सहात्मा तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुषा तेन निर्लूननासाम् दृष्ट्वैनां रुष्टचित्तं खरमभिपतितं दूषणं च त्रिमूर्धं व्याहिंसीः आशरानपि अयुतसमधिकान् तत्क्षणात् अक्षतोष्मा सोदर्या प्रोक्तवार्ता विवशदशमुखादिष्टमारीचमाया सारङ्गं सारसाक्ष्या स्पृहितमनुगतः प्रावधीः बाणघातम् तन्मायाक्रन्दनिर्यापित भवदनुजां रावणस्तामहर्षीत् तेनार्तोऽपि त्वमन्तः किमपि मुदमधाः तद्वधोपायलाभात् भूयस्तन्वीं विचिन्वन् अहृतदशमुखः तद्वधूम् अद्वधेन इत्युक्त्वा याते जटायौ दिवमथ सुहृदः प्रातनोः प्रेतकार्यम् गृह्णानं तं कबन्धं जघनिथ शबरीं प्रेक्ष्य पम्पातटे त्वं सम्प्राप्तो वातसूनुं भृशमुदितमनाः पाहि वातालयेश श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये श्रीरामचरितवर्णनं नाम 34 दशकं समाप्तं. ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं
चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणम्। जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।